என் பேர் நரேந்திரன், ராம் நரேந்திரன். எனக்குன்னு தனியா ஒரு அட்ரஸோ இல்ல சொந்தம்னு சொல்லிக்க உறவுக்காரங்களோ யாரும் கிடையாது. நான் இதுவரைக்கும் யாரையும் காதலிச்சதும் கிடையாது. எனக்கு கடங்காரங்க தொல்லையும் கிடையாது. சுருக்கமா சொன்னா நான் ஒரு அனாதை. பிடிப்பில்லாத ஒரு வாழ்க்கையை இத்தனை நாள் நான் வாழ்ந்துட்டு வரேன். இனிமே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிங்களை பெத்துக்கிட்டு பொய் பித்தலாட்டங்களுக்கிடையே போட்டி போட்டுக்கிட்டு இந்த உலகத்துல வாழ நான் பெரிய படல. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். ஏன் நான் சொல்றது ஆச்சரியமா இருக்கா? நம்புறதுக்கு கஷ்டமா கூட இருக்கலாம், ஆனா நம்பித்தான் ஆகணும். ஏன்னா நான் ஒரு வித்தியாசமானவன், தனி சுபாவம் உள்ளவன். சாமியாரா போனவனுக்கு சம்சார நினைப்பெதுக்கு, சம்சாரியா வாழ்பவனுக்கு சந்நியாச நினைப்பெதுக்கு. ஆஹா இக்கரைக்குத்தான் அந்த அக்கறை பச்சை, அட அக்கறைக்கு இக்கரை பச்சை. நாம இங்க இருந்தா அது அங்க இழுக்கும், அட எங்கேயுமே ஏதும் இல்லடா. சாமியாரா போனவனுக்கு சம்சார நினைப்பெதுக்கு, சம்சாரியா வாழ்பவனுக்கு சந்நியாச நினைப்பெதுக்கு. மனுஷனுக்கு சாவு ஒரு கடைசி அல்ல. சாக நினைச்சா அது கையில இல்ல, இந்த வாழ்க்கையில எத்தனை தொல்ல. வாழ நினைக்கும் மனுஷனுக்கு சாவு ஒரு கடைசி அல்ல. சாக நினைச்சா அது கையில இல்ல, இந்த வாழ்க்கையில எத்தனை தொல்ல. ஆத்தங்கரையோரம் நீ முதலில் குளிக்கும் தண்ணி, அடுத்த முறை போனா அது வேற புது தண்ணி. பிறந்து பிறந்து சாகும், அட செத்து செத்து பொழைக்கும். தினமும் தினமும் நடந்தும் இது மறந்து மறந்து போகும். இந்த உலகத்திலே வாழ்வதிலே அர்த்தம் இல்லடா. சாமியாரா போனவனுக்கு சம்சார நினைப்பெதுக்கு, சம்சாரியா வாழ்பவனுக்கு சந்நியாச நினைப்பெதுக்கு. திருத்த
எத்தனை பேர் பிறந்து வந்தா தத்துவங்களை எழுதி வச்சு அட விட்டு விட்டு ஓடி மறைஞ்சா என்ன திருத்த ஒன்ன திருத்த அட எத்தனை பேர் பிறந்து வந்தா தத்துவங்களை எழுதி வச்சு விட்டு விட்டு ஓடி மறைஞ்சா முடிச்சிருக்கும் வாழ்க்கை ஒரு கனவு போல தம்பி இதில் தூக்கத்திலே சொர்க்கம் அது எங்க வரும் அம்பி உருட்டி உருட்டி பாரு இது நாய் கையில் தேங்கா உழுது பயிர போடு இது பாற நிலத்து பூங்கா அதில் உழுவதிலே அழுவதிலே அர்த்தம் இல்லடா சாமியாரா போனவனுக்கு சம்சார நினைப்பெருக்கு சம்சாரியா வாழ்பவனுக்கு சந்நியாச நினைப்பெருக்கு ஆஹா இக்கரைக்குத்தான் அந்த அக்கறை பச்சை அட அக்கறைக்கு இக்கரை பச்சை நாம இங்க இருந்தா அது அங்க இழுக்கும் அட எங்கேயுமே ஏதும் இல்லடா சாமியாரா போனவனுக்கு சம்சார நினைப்பெதுக்கு சம்சாரியா வாழ்பவனுக்கு சந்நியாச நினைப்பெதுக்கு சாமியாரா போனவனுக்கு சம்சார நினைப்பெருக்கு சம்சாரியா வாழ்பவனுக்கு சந்நியாச நினைப்பெருக்கு ஹலோ சார் இங்க குட் ஈவினிங் இங்க ட்ரெயின் எத்தனை மணிக்கு வரும் போக வேண்டிய வண்டியெல்லாம் போயாச்சு இனிமே நாளை காலையில தான். அப்போ இங்க ஒரு ட்ரெயின் கூட வராதா ஏன்பா ஒரு ஸ்டேஷன்ல எந்தெந்த வண்டி வரும் எந்தெந்த வண்டி போகும்னு சென்சஸ் எடுக்கிற ஆளா நீ? டியூட்டி நேரத்துல தூங்க விடாம ஏன்பா தொல்லை கொடுக்கற? கோச்சுக்காதீங்க சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். 2:30 மணிக்கு இந்த பக்கத்துல இருந்து ஒரு வண்டி வரும், 3:30 மணிக்கு அந்த பக்கத்துல இருந்து ஒரு வண்டி வரும். ஆனா இந்த 2 வண்டி இங்க நிக்காது. தேங்க்யூ. நீங்க தூங்குங்க. ஏன்பா தண்டவாளத்துல தலையை குடிச்சு தற்கொலை பண்ணிக்க போறியா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நாம மடத்தனமா கேள்வி கேட்டோம், அவனும் மடத்தனமா பதில் சொல்லிட்டு போறான். நமக்கு வேணும். அப்பா கரெக்ட், இதுதான் சரியான இடம். ட்ரெயின் இந்த பக்கம் வரும்னு சொன்னா எந்த பக்கம்னா வரட்டும். தண்டவாளமா போட்டிருக்கானுங்க. இப்படி படுத்த 3 துண்டுல வரும். 2 துண்டு. 2 துண்டு தான் நல்லா இருக்கும். ட்ரெயின் இங்க வந்து தூங்குறா. எந்திரி. என்ன விடு. எந்திரிடா. என்ன விடு சொல்லல. விடு. முதல்ல இங்க வா. என்ன விடு. விடு சொல்லல. என்ன விட்டு. எனக்கு இழுக்காத. என்ன விடு. என்ன சாக விடு. இங்க வா. என்ன சாக விடு. என்ன யார் நீங்க? மனுஷனால வாழதான் முடியல, அட்லீஸ்ட் நிம்மதியா சாக விடலாம்ல. சாவை யார் வேண்டாம்னா 3:30 மணிக்கு இன்னொரு ட்ரெயின் வரும், அதுல விழுந்து சாவு. இத பாரு, நானும் உன்ன மாதிரி தான் தற்கொலை பண்ணிக்கணும்னு தண்டவாளத்துல வந்து படுத்தேன். ட்ரெயின் வருதான்னு திரும்பி பார்த்தனா நீ படுத்துக்கிட்டு இருக்க. நீ எதுக்கு தற்கொலை பண்ணிக்க வந்தேன்னு தெரிஞ்சுக்காம நான் எப்படி சாக முடியும்? என் மண்டையை விடிச்சிருமே. ஏய் அவசரப்படாத, அடுத்த ட்ரெயின் 3:30 மணிக்கு தான். இங்க வா, இங்க வாங்க வா. அது வரைக்கும் 2 பேரும் சாகவாசமா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். ட்ரெயின் வர நேரமான உடனே 2 பேரும் சுகமா ஒன்னா படுத்து உயிரை விட்டுருவோம். என்ன சொல்ற? என் பேர் நரேந்திரன், ராம் நரேந்திரன். உன் பேர் என்ன சொல்ல மாட்டியா? ஏய் திரும்ப. என்ன இது ஒரே ரத்தம்? என்னாச்சு?
இத பாரு, நம்ம 2 பேரும் உயிர் வாழ போறது அடுத்த ட்ரெயின் வர வரைக்கும் தான். அதுக்குள்ள மனசு விட்டு பேசிக்குவோம். தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு எடுக்கிறது தான் கஷ்டம். அது நம்ம ஏற்கனவே முடிவு எடுத்தாச்சு. அப்புறம் என்ன, இருக்கிற கொஞ்ச நேரத்துல ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்குவோம். நீ ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்னு வந்த சொல்லு? நீங்க எதுக்காக சாக முடிவு எடுத்தீங்க? வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம பூமிக்கு பாரமா இருக்கிறத விட போய் சேர்றதே பெட்டர்னு தோணுச்சு. அதான். இப்போ குரல் நல்லா இருக்கும் போதே பாடுறத நிறுத்திக்கொண்டு சொல்றாங்கல்ல, அது மாதிரிதான். என் மேல அன்பு காட்டுறதுக்கோ நான் செத்தப்புறம் அழறதுக்கோ இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா என் மேல பாசத்தையும் பதிவும் காட்ட எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன விட்டா வேற யாருமே இல்ல. எனக்கும் வாழணும்னு ஆசையா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த நிலைமையில என்னால வாழவே முடியாது. செத்துதான் ஆகணும். நீ என்ன சொல்ற? புரியல. நான் ஒரு கொலை பண்ணிட்டேன். நான் கொலை பண்ண விஷயம் நாளைக்கு காலையில எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். என் அப்பா, அம்மா, என் தங்கச்சி எல்லாரும் முன்னாடியும் என்ன கையில விளங்க மாட்டி கூட்டிட்டு போவாங்க. அந்த அவமானத்தை தாங்குற சக்தி எனக்கு இல்ல. அதனாலதான் இந்த தற்கொலை. கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. எங்க அப்பா ஒரு ரிட்டையர்ட் ஸ்கூல் வாத்தியார். எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு எந்நேரமும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிற அம்மாவும் தங்கச்சியும் எத்தனையோ இன்டர்வியூக்கு போயும் பரீட்சை எழுதியும் எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த மாதிரி நேரத்துலதான் கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்தாரு. அவர் பேர் மாதவன். அவர் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவர். எனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்னு பொறுப்படுத்திக்கிட்டாரு. அதுவும் ஒரு சீட்டு கம்பெனி மேனேஜர் உத்தியோகம்னாரு. ஆனா அந்த வேலைக்கு 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யணும்னு சொன்னாரு. அதுவும் இல்லாம நிறைய உறுப்பினர்கள் அந்த கம்பெனில சேர்த்து கொடுக்கணும்னாரு. இப்படி பல விஷயங்களை சொல்லி அந்த ஆளுங்களை நம்ப வச்சுட்டாரு. கடன் வாங்கியும் தங்கச்சி நகைகளை வித்தும் பணத்தை புரட்டணும். தெரிஞ்சவங்க எல்லாரையும் பார்த்து ஆர்கே சிட் ஃபண்ட்ல மெம்பரா சேர்த்தோம். ஒரு வேலை கிடைச்சிட்டா எங்க குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்துடுங்கிற நம்பிக்கையோடு இருந்தோம். பணம் நிறைய சேர்ந்த உடனே ஆர்கே தேவராஜ் கோர்ட்ல ஐபி ஃபைல் பண்ணிட்டாரு. பணத்தை பறி கொடுத்தவங்க தகராறு பண்ணாங்க. நான் ரொம்பவும் குழப்பமா இருந்தேன். அந்த நேரத்துல அந்த மாதவன் என் கண்ணில் பட்டான். மாதவனை நீ கொலை பண்ணல. இல்ல, நான் தான் கொலை பண்ணேன். இன்னும் அவன் டெட் பாடி அங்கதான் இருக்கு. இருக்கட்டும், அவனை கொலை பண்ணது நான் தான். ஜனா, நீ வாழ வேண்டியவன். உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு. அதனால நீ வாழணும். இப்ப என்ன எடுத்துக்க, எனக்கு நீ யாருமே கிடையாது. இந்த கொலைப்பழி என் மேல விழுந்தாலும் அதுக்காக கவலைப்பட போறது யாருமே இல்ல. சாகணும்னு முடிவெடுத்த எனக்கு இங்க சாகுறதும் ஒண்ணுதான், அரசாங்கத்தோட செலவுல தூக்குல தொங்குறதும் ஒண்ணுதான். நல்ல பப்ளிசிட்டியாவது கிடைக்கும். யாருக்கு தெரியும், உன்னை காப்பாத்தினதுனால கடவுள் என் மேல இறக்கப்பட்டு நேர சொர்க்கத்துக்கு கூட்டு போனாலும் போறப்பா. இது பாரு, இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. மாதவனை நீ எங்க எப்படி கொலை பண்ணான்னு மட்டும் என்கிட்ட சொல்லு. அதை நான் அப்படியே போலீஸ் கிட்ட சொல்லிடுறேன். தைரியமா இரு. 3:30 மணி வண்டி வருது. இங்க நமக்கு வேலை கிடையாது. வா.
துப்பாக்கியில கத்தி தள்ளி வச்சுக்கோங்க. ஹலோ. யாரு நீ? வணக்கம். என்ன வேணும்? ஒண்ணு இல்ல சார், இப்பதான் ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு வரேன். நீங்க பயப்படாதீங்க சார், உட்காருங்க. இது என்ன விஷயம்னா சார், எனக்கு ஒரு ஆளுக்கு ரொம்ப நாளா தகராறு. நானும் பொறுத்து பார்த்தேன், தகராறு முத்தி போச்சு. பக்கத்துல ஒரு இரும்பு பைப் இருந்துச்சா, அதை எடுத்து மண்டையில ஓங்கி ஒரு அடி. ஒரே அடிதான் சார் அடிச்சேன், போட்டுன்னு போயிட்டான். ஸ்பாட்லயே அவுட். கோ. எந்திரியா. நீ சொல்றதெல்லாம் நிஜமா? எனக்கு தெரியும், என்ன பார்த்தா கொலைகார மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியும். நீங்க நம்ப மாட்டீங்க. நான் என்ன பண்ணுவேன், இந்த மாந்தோப்பு பக்கத்துல ஒரு கொலை இருக்குல்ல சார், அங்கதான் டெட் பாடியை போட்டு வந்திருக்கேன். இப்போ நீங்க என்ன அரெஸ்ட் பண்றீங்களா இல்ல நானே பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷனுக்கு போட்டுமா? கான்ஸ்டபிள் அரெஸ்ட் ஹிம். கான்ஸ்டபிள் அரெஸ்ட் ஹிம். ஏதோ நீங்க என்ன பிடிச்ச மாதிரி வந்து அமுக்குறீங்களே, நானே தானே வந்து சரண்டர் ஆயிருக்கேன். விடுங்க. லோக்கப் எங்க இருக்கு? யோ, இந்த ஆளை உள்ள தள்ளியா? லாக்கப் இங்க தானே இருக்கு. நான் எங்க போறேன்? தொப்பையும் தொந்தையுமா கொலைகாரன் பிடிக்கிற மூஞ்சில பாருங்க. கான்ஸ்டபிள், குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஐயா, நானும் என் பையனும் சொல்லித்தான் நீங்க எல்லாரும் சீட்டு கம்பெனில சேர்ந்தீங்க. நான் இல்லேன்னு சொல்லல, ஆனா நாம எல்லாருமே இப்படி மோசம் போயிடுவோம்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா. நிறுத்தியா சும்மா? காசை பறி கொடுத்தவன் கதறிட்டு இருக்கான், நீ வாட்டு கதை சொல்லிட்டு இருக்க. உன் பையன் 1க்கு 3 தடவை சொன்னாயா பணத்துக்கு நான் கேரண்டின்னு சொன்னா. இப்ப என்ன ஆச்சு? போய் அவனை கூப்பிடியா? நாக்க பிடிக்காம 4 கேள்வி கேட்கறேன் நாங்க. அவன் இல்ல, வெளியில போயிருக்கான். ஐயா, தயவு செஞ்சு கலாட்டா பண்ணாம போயிடுங்க ஐயா. எங்களை எங்கயா போக சொல்ற? கம்பெனியை இழுத்து மூடிட்டான். கம்பெனிக்கு சொந்தக்காரன் பாப்பர்னு சொல்லி அழைப்பி கொடுத்துட்டான். நீங்க சொல்லிட்டு இருக்கிற மாதவனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. நாங்க உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்கறது? யோ, உங்க எல்லாரோட பணத்தையும் பொட்டியில வச்சு பூட்டி தலைக்கு வச்சு தூங்கிட்டு இருக்கேன். தர முடியும். என்ன பண்ணீங்க? நீங்க சும்மா இருங்கப்பா. இவங்களால என்னப்பா பண்ண முடியும்? மரியாதை கொடுத்து எல்லாரும் பதில் பேசிட்டு இருக்கோமே, அதான் தலைக்கு மேல ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க. பணத்தை மொத்தமா சூட்டிட்டு போயிட்டான். பாப்பர்னு போய் சொல்லிட்டு இருக்கான். அந்த தேவராஜ் உங்களால என்ன பண்ண முடிஞ்சது? திட்டம் போட்டு மோசம் பண்ண அந்த ராஸ்கல் உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. பெருசா வந்துட்டாங்க. நாம என்னமோ உங்க பணத்தை கொள்ளையடிச்ச மாதிரி. போங்க சார். உங்களை யார பார்க்க வந்திருக்காங்க? என்ன பார்க்க? என்ன பார்க்க இங்க அடிக்கடி வராதன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். வந்து என்ன வந்து நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. ராத்திரியில படுத்தா தூங்க முடியல. ஒன்னு சொல்ல போற அதானே? உங்களை மாதிரி என்னால இந்த விஷயத்தை சாதாரணமா எடுத்துக்க முடியல. சட்டத்துக்கு முன்னாடி வேணா நான் நிரபராதியா இருக்கலாம்.
ஆனா மனசாட்சி கிட்ட என்னால பொய் சொல்ல முடியல. மனசாட்சியா? அதுக்கு இங்க என்னப்பா வேலை? நான் இனிமே எதையும் மறைக்க போறது இல்ல, எல்லாம் உண்மையும் சொல்லிட்டு போறேன். அதனால வர கஷ்டம் நஷ்டம் எதுவா இருந்தாலும் நானே அனுபவிச்சுக்கிறேன். உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற அப்பா அம்மா தங்கச்சி இவங்கள பத்தி எல்லாம் யோசிக்காம என்ன பத்தியும் யோசிச்சுட்டு இருக்கிய. நான் மறுபடியும் சொல்றேன், இங்க இருக்கிறதுனால எனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நடந்ததை நினைச்சு மனசுக்குள்ள புடுங்கிக்கிட்டு என்னால எத்தனை நாள் தான் வாழ முடியும்? அதனாலதான் சொல்றேன், என்ன இங்க பாக்குறதுக்கு வராத. அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க என்ன பாக்குறதுக்கு வரலன்னா தன்னால மறந்துடுவேன். ஓ, உன்னோட அப்பா அம்மா தங்கச்சி இவங்கள பாத்துக்க, உனக்கு ஒரு வேலையை தேடிக்க. கோ டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப். போயிட்டு ஜானா, அன்னைக்கு கீதாவை பொண்ணு பாத்துட்டு போனாங்களே, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா. அப்படியா? ஆமா, கல்யாணத்தை அடுத்த முகூர்த்தத்திலேயே வச்சுக்கலாமான்னு கேட்டு தகவல் அனுப்பியிருக்காங்க. வரதட்சணை ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கல்யாணம்னு வரும்போது நாம ஏதாவது செய்யணும் இல்லையா? ஏன் சாப்பிடாம வந்துட்ட? எங்க மேல ஏதாவது கோவமா? கோபம் என் மேலதான். என்னாலதான் இந்த வீட்டுல யாருக்கும் பிரயோஜனம் இல்லையே. அண்ணா, நான் வேணா ஒண்ணு பண்றேன். பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்த்து உங்க பிள்ளைய எனக்கு பிடிக்கல, இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டா அப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுல்ல. கீதா, அண்ணா, முதல்ல நம்ம பிரச்சனையெல்லாம் தீரட்டும், அதுக்கப்புறம் என் கல்யாணத்தை பத்தி யோசனை பண்ணலாம். இந்த வீட்டோட பிரச்சனையே நான் தான். கஷ்டப்பட்டு செலவழிச்சு படிக்க வச்சாங்க, ஆனா வேலை கிடைக்கல. உன் நகையெல்லாம் வித்து ஒரு வேலைக்காக பணம் கட்டினேன், அதுலயும் எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல. ஒருவேளை நான் இல்லாம இருந்திருந்தா உன் கல்யாணம் சீக்கிரமே நல்லபடியா முன்னாடியே முடிஞ்சிருக்கும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் துரதிர்ஷ்டம் நான் தான். இந்தாப்பா, உன் ஃப்ரெண்டுக்கு கோர்ட்ல தண்டனை கொடுத்தாச்சு. நீ வந்தது லேட்டு. இனிமே இந்த கேஸ்ல என்னால எதுவும் பண்ண முடியாதா? ஒரு வக்கீல வச்சு கேஸ் நடத்த என் ஃப்ரெண்டு நரேந்திரன் ஒத்துக்கல. ஏப்பா, நோயாளிய கேட்டுக்கிட்டா வைத்தியம் மருந்து கொடுப்பான். ஆல்ரெடி இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு. இனிமே இதை ரீஓபனே பண்ண முடியாது. சார், நீங்க அப்படி சொல்லக்கூடாது சார். உங்களால தீர்க்க முடியாத கேஸ் எதுவுமே இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. நீங்க மனசு வச்சா எனக்கு உதவலாம் சார். நீ சொல்றது அத்தனையும் உண்மை. சட்டத்துல இருக்கிற பாயிண்ட்ஸ் அத்தனையும் அத்துப்படி. எனக்கு பெரிய பெரிய வக்கீல் ஜட்ஜஸ் எல்லாம் என் யோசனையை கேட்க என் வீட்டுல கியூ நிப்பானுங்க. ஞாபக சக்தியில நான் ஒரு கம்ப்யூட்டர்னு பாபநாசம் பரமசிவன் அடிக்கடி சொல்லுவார். யார் சார் அவரு? அவர் எங்க அப்பா தான் சார். அவர் மட்டும் இல்ல, எல்லாரும் உங்களை பத்தி நல்லா சொன்னதுனால்தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். சரி, நீயே என்ன பத்தி இவ்வளவு தூரம் பெருமையா பேசுறதுனால உனக்கு உதவி பண்றேன். ஆனா உன் ஃப்ரெண்ட் இந்த கேஸ்ல எனக்கு ஒத்துழைப்பானா? நிச்சயமா ஒத்துழைப்பாரு சார். இன்று போய் நாளை வா, யோசிச்சு வைக்கிறேன். Thank you, sir. போ. எல்லாம் சமையலு சமையலு. பாருங்க, என்ன சமையல் கூப்பிடாதீங்க, பேர் சொல்லி கூப்பிடுங்க. என் பேரு கமலக்கண்ணா. ஆமா, கமலக்கண்ணா. டிஃபன் ரெடியா? உங்க அவசரத்துக்கெல்லாம் டிஃபன் ரெடி பண்ண முடியாது. நான் என்ன மிஷினா? டிஃபன் ரெடி இல்ல. டேங்க்ல தண்ணி இல்ல. ஏன் இல்ல? அந்த வீட்டுக்கார கைவி மோட்டர் போட மாட்டேங்குது. ரோட்ல பஸ் லாரி எல்லாம் போகும், சமத்தா ஓரமா போயிட்டு ஓரமா வந்துருங்க. கை பிடிச்சிட்டு போங்க, கை பிடிச்சிட்டு போங்க. வக்கீலே, கொஞ்சம் நில்லுங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்த வயசுல என்கிட்ட என்ன முக்கியமான விஷயம்? உங்களை பார்க்க வர்றவனுங்க எல்லாம் வாய் நிறைய வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு கண்ட இடத்த துப்பி வச்சிடறானுங்க. வீடு பூரா ஒரே கரை. ஒண்ணு செய்ய. என்ன? அதே காவி கலர்ல வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிரு, காரி துப்பினாலும் தெரியாது. என்ன கிண்டலா? என் புள்ள கோதண்டம் துபாயில எண்ணெய் கிணத்துல இறங்கி இறங்கி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்துல கட்டின வீடு இது. ஞாபகம் இருக்கட்டும். அது இருக்கட்டும். ஓவர் டேங்க்ல தண்ணிய விடுனா விட மாட்டேன்ற. இன்னைக்கு குளிக்காம கொள்ளாம கோர்ட்டுக்கு போறேன். ஏற்கனவே என் கேஸ் நாரி போயிருக்கு, இன்னைக்கு கோர்ட்டே நாரிடும். அப்படியே குளிச்சுட்டு போயிட்டாலும் பெருசா வாதாடி ஜெயிச்சிட மாதிரி தான். உன் கேஸ என்கிட்ட கொடுத்து பாரு. ஆமா, அவனுக்கு வீடும் கொடுத்து கேஸும் கொடுக்குறேன். வக்கீல் சார், முதல்ல அம்மாவோட கொழுப்பு பறக்கணும். இது என்ன கேக்குது தெரியுமா? நீங்க வீட்டுல இருக்கிறது 2 பேரு, உங்களுக்கு எதுக்கு மாசத்துக்கு 3 மூட்டை அரிசி? நீங்க என்ன மனுஷங்களா பேயான்னு கேக்குது இந்த கைவி? யார பாத்திர கிளவிங்கிற தொட்ட பக்கத்தை பிஞ்சிடும். இந்தாமா, நான் கோர்ட்டுக்கு போறேன். போங்க. சாயங்காலம் வரும்போது டேங்க் ஃபுல்லா தண்ணி ஏத்தி வச்சிருக்கணும். இல்லைன்னா நான் ஃபுல்லா தண்ணிய போட்டு வந்து கலாட்டா பண்ணுவேன். என்ன பூச்சாண்டி காட்டுறீர? நீர் மட்டும் தண்ணிய போட்டு வந்து கலாட்டா பண்ணும்.
செக்ஷன் 75ல புக் பண்ணி உள்ள தள்ளிடுவேன், ஜாக்கிரதை. வக்கீல் நீங்க அந்த கேள்வி செக்ஷன் சொல்லுது. என்னயா இப்படி ஒரு பைத்தியகாரத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? குற்றம் செஞ்சவெல்லாம் குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு வந்துட்டா கருப்பு கோட்டு போட்டு அலையிற எங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை? ஏன்னா யாரு இது? வக்கீல் உங்களுக்கா கூட்டிட்டு வந்தேன். நடந்ததை பத்தி நீ கவலைப்படாத, தைரியமா இரு. உன்னை நான் காப்பாத்துறேன். எப்படி காப்பாத்துவீங்க? எப்படி காப்பாத்துவேன்? நல்ல ஆளப்பா. வெத்தலை கடை சண்முகம் கொலை வழக்கு கேள்விப்பட்டிருக்கிறியா? பட்ட பகல்ல பசார்ல பல ஆயிரக்கணக்கானவங்க மத்தியில அவன் மச்சனை சோமு அவனை கொலை பண்ணான். கொலை பண்ணிட்டு நேர என்கிட்ட தான் வந்தான். நான் என்ன பண்ணேன் தெரியுமா? பல பேரை புடிச்சு அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி பஸ் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான்னு சர்டிபிகேட் வாங்கினேன். அதே சர்டிபிகேட்ட கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண கேஸ் ஜெயிச்சு போச்சு. கேஸ ஜெயிச்சுட்டு வெளியில வந்தா எனக்கு முதல் மாலை போட்டவனே அந்த கொலைகார சோமுதான். ஜனா என்ன இதுல வேண்டாத வேலை? இல்ல இந்த கேஸ்ல அப்பீல் பண்ண முடியும்னு வக்கீல் சொல்றாரு. அப்பீல்? வக்கீல் சார், நான் கொலை பண்ணலன்னு எப்படி நிரூபிப்பீங்க? உனக்கு பைத்தியம் என்ன முழிக்கிற? அப்பீலுக்காக அப்படி விடுவேன். நீ புத்தி சுவாதீனம் இல்லாம இருந்தப்போ அப்படி எல்லாம் நடந்துகிட்டேன்னு கேஸ நிரூபிப்பேன். வக்கீல் சார், இது ஏற்கனவே முடிஞ்சு போன கேஸ். இது போய் மறுபடியும் கலர வேண்டாம். எனக்கு என்ன ஒரு உதவி செய்ய முடியுமா? என்ன? எனக்கு கிடைச்சிருக்கிற ஆயுள் தண்டனைய தூக்கு தண்டனையா மாத்த முடியுமா? ஏப்பா, இவன் நிஜமான பைத்தியக்காரன் தான் போல இருக்க. உனக்கு மறுபடியும் சொல்றேன், இனிமே என்ன பார்க்க வராத, வேலை இல்லாத வக்கீல் எல்லாம் கூட்டு வராத. ஏய், ஏண்டா விளையாடுறீங்களா? போறதுக்கு கூட டைம் இல்லாம கோர்ட்லயே சுத்திக்கிட்டு இருக்கிற, இங்க கூட்டி கொண்டாந்து என்ன பைத்தியக்காரன் ஆக்கிட்டிய. பிளடி ஃபூல். கிருஷ்ணா, இவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து காலாளத்துல வெளியே அனுப்பப்பா. எடியா எடியா. இந்தா எங்க 4 சீடை கொடுங்க. உனக்கு எதுக்கு சீடை? ஏற்கனவே 4 பல்லு ஆடுது. போயா அடுத்து. ஏங்க முறுக்கு சீடையெல்லாம் குடுக்கறீங்களா? இன்னைக்கு என்னங்க விசேஷம்? படத்தா பாரு. கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நாள், கிருஷ்ண ஜெயந்தி. கிருஷ்ணன் ஜெயிலுக்குள்ள இருந்தான்னு சொல்றாங்களே, ஒரு என்ன திருடிட்டு ஜெயிலுக்கு வந்தாரு? ஓம்புத்து ஒண்ணு விட்டு போகுமா? அவரு கடவுள். கிருஷ்ணனை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிருஷ்ணருக்கு 2 பொண்டாட்டி, இவருக்கு 4 பொண்டாட்டி. முறுக்க தின்னமா பணமான புரியா? போயா. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்ட வராது. நீ நம்ம வழிக்கு வாமா. தானத்தன தான தத்தன தான நன்னா, அரே தானத்தன தான தத்தன தான நன்னா, தானத்தன தான தத்தன தான நன்னா, அரே தானத்தன தான தத்தன தான நன்னா. நீ உள்ள போறந்து வெளியே போன கண்ணபிரானே, நாங்க வெளியே போறந்து உள்ள வந்தோம் கண்ணபிரானே. நீ உள்ள பிறந்து வெளியே போற கண்ணவிரானே, நாங்க வெளியே பிறந்து உள்ள வந்தோம் கண்ணவிரானே. ஊரு உலகமெல்லாம் கெட்டு போய் துள்ளுது, உள்ள இருப்பதுதான் இப்ப ரொம்ப நல்லது. அடிச்சு பாடு கும்மி அடிச்சு பாடு, புடிச்சு போடு தாளம் புடிச்சு போடு. நீ உள்ள பிறந்து வெளியே போற கண்ணவிரானே, நாங்க வெளியே பிறந்து உள்ள வந்தோம் கண்ணவிரானே. கொஞ்சம் உப்பா போட்டு பாரு, அது சத்தம் போட்டு வெடிக்கும். அந்த சத்தம் நீயும் கேளு. வெட்டி பாய பேச்சு அது வேதம் போல நினைச்சு, மட்டி பாய கேட்டு அவன் கெட்டு போறான் இழத்து. நாட்டில் கதிரறுத்து கஷ்டப்படும் ஏழைக்கு நாட்டில் ஒருத்த வந்து தாகம் தீர்த்து வச்சானா, அக்காலத்திலும் இக்காலத்திலும் கூழுக்கு அழுகத்தான். கட்டாந்தரையில் மொட்டச்சுவரில் ஏழைக பொழப்புதான். உள்ள போறது வெளியே போற கண்ணவிரானே, நாங்க வெளியே போறது உள்ள வந்தோம் கண்ணவிரானே. நீ உள்ள போறது வெளியே போற
போய் துள்ளுது உள்ள இருப்பதுதான் இப்ப ரொம்ப நல்லது. அடிச்சு பாடு கும்மி அடிச்சு பாடு, புடிச்சு போடு தாளம் புடிச்சு போடு. நீ உள்ள பிறந்து வெளியே போன கண்ணவிரானே, நாங்க வெளியே பிறந்து உள்ள வந்தோம் கண்ணவிரானே. ராவணன் இருந்தான், கண்ணன் இருந்த போது அங்கு கம்சனும் கூட இருந்தான். பாண்டவர்கள் இருந்தால் அங்கு கௌரவரும் இருப்பார். காந்தி வாழ்ந்த நாட்டில் அந்த கோட்சையும் தான் இருப்பான். ஊரெல்லாம் ராவணன் தான், ராம இங்கே யாரும் இல்லே. நாடெல்லாம் கோட்சைகள் தான், காந்தி இங்கே யாரும் இல்லே. அக்காலத்திலும் இக்காலத்திலும் நல்லது கெட்டதுண்டு, எக்கோலத்திலும் கெட்டாலும் அந்த கெட்டதை விட்டு தள்ளு. உள்ள பிறந்து வெளியே போன கண்ணவிரானே, நாங்க வெளியே பிறந்து உள்ள வந்தோம் கண்ணவிரானே. நீ உள்ள பிறந்து வெளியே போன கண்ணவிரானே, நாங்க வெளியே பிறந்து உள்ள வந்தோம் கண்ணவிரானே. ஊரு உலகமெல்லாம் கெட்டு போய் துள்ளுது, உள்ள இருப்பதுதான் இப்போ ரொம்ப நல்லது. அடிச்சு பாடு கும்மி அடிச்சு பாடு, புடிச்சு போடு தாளம் புடிச்சு போடு. நீ உள்ள பிறந்து வெளியே போன கண்ணவிரானே, நாங்க வெளியே பிறந்து உள்ள வந்தோம் கண்ணவிரானே. கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க சார். சார் கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க சார். ஆமா மச்சான், தேவராஜுக்கு பயங்கரமான கிரிமினல் பிரெயின். ஆர்கே சிட் பண்ணு ஆரம்பிச்சாரா, அதுல ஏகப்பட்ட வருமானம். உடனே கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு ஜனங்க எல்லாரும் மொட்டை அடிச்சிட்டாரு. இப்போ அடுத்த கேமுக்கு தயாராயிட்டாரு. இதோ அவரே வந்துட்டாரு. எங்க மச்சான் பேசுறாரு. மந்திரியா? ஹலோ வணக்கம். மந்திரியா? சந்தோஷம். நீ எல்லாம் மந்திரி ஆகிறதுக்கு முன்னால என்கிட்ட பேசிட்டு இருப்ப. இப்ப எல்லாம் மச்சான் கிச்சான் உறவுக்காரங்கிட்டே பேசிட்டு இருக்க. நான் என்ன ஆஃப்டர் ஆல் கோர்ட்ல ஐபி கொடுத்தவன் தானே. அதான் மந்திரியோட மச்சானையும் டிஎஸ்பி புள்ளையும் கூட வச்சிட்டு இருக்கேனே. அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல, சந்தோஷமா இருக்கேன். ஆர்கே போன காரம் என்ன ஆச்சு? லைசன்ஸ் கிடைச்சிரும் மாசி. ஆனா அதை ஸ்ட்ரைட்டா நம்ம பேர்ல எடுத்தா மாட்டிக்கும். யாராவது பினாமி பேர்ல தான் எடுக்கணும். ஓகே, பினாமி யார போடலாம்? பொன்னேரில எங்க மாமா ஒருத்தர் இருக்கார். அவருக்கு தான் கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. அவரை போடலான் இருக்கேன். வெரி குட். யாரு? என்ன தம்பி நீ எப்படி இங்க? மாசி பையன் யார் தெரியுதா? நம்ம சீட்டு கம்பெனில வேலை செய்யறதுக்காக பணம் போட்டவர். கம்பெனி திவாலான உடனே நம்மள மாதிரியே கஷ்டப்படுறாரு பாவம். சீட்டு கம்பெனி எப்படி திவாலாச்சுன்னு எனக்கு தெரியும். கொஞ்ச நாளாவே நான் உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். கொள்ளை அடிச்சு மறைச்சு வச்சிருக்கேன். பணம் அது அப்பா ஜனங்களோடது. மரியாதை திருப்பி கொடுக்கலனா விளைவுகள் விபரீதமாயிடும். ஏன்பா குருடுன்னு வந்து படபடன்னு பேசுற? நானும் 4 பேர் நல்லா இருக்குன்னா சிட் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன பண்றது, கம்பெனி படுத்துருச்ச, தலைக்கு மேல நஷ்டம். சரின்னு எல்லாத்தையும் கோர்ட்ல ஒப்படைச்சேன். அவன் என்ன ஐபின்னு சொல்லிட்டான். ஐபினா தெரியுமில்ல, போண்டி மஞ்ச கருதாச்சு. எவனுக்கு நான் கால்னா திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. என்ன எவனும் ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. 5 ஸ்டார் ஹோட்டல் உட்காந்துக்கிட்டு ஸ்காட்ச் குடுக்கிற ஐபி நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். ஊரா விட்டு காசை கொள்ளை அடிச்சு இப்படி வாங்கிக்கிட்டு வெக்கமா இல்ல? என்ன கலாட்டா பண்றியா? உன்னை கொண்டு வந்து சேர்த்தவன் மாற வேண்டாம். அவனை யாரோ காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் அதை கத்திட்டு இருக்க? நிறைய கோர்ட் இருக்கு, கேஸ் போட்டுக்கு போ. நான் எதுக்குடா கோர்ட்டுக்கு போகணும்? வெளியே இருந்து அவனை கவனிச்சுக்கிறேன்.
நீ வேணும்னு ஐபின்னு முத்திர குத்திக்கிட்டு இருக்கல? உன் மொத்த சொத்துக்களும் யார் யார்கிட்ட எங்க என்னென்ன பேர்ல இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏய், உன் தப்புக்கெல்லாம் சாட்சி என்கிட்ட இருக்கு. அதை வச்சுக்கிட்ட நான் உன்னை ஒழிக்காம விட மாட்டேன். என்ன இருக்கு? சந்தோஷம். கமான். வாங்க வக்கீல் சார். என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? எங்க இந்த ஜனாபைய எங்கேயாவது ஒழிஞ்சிட்டு இருக்கானா? அவன் ஒரு விளையாட்டு புள்ள சார். ஜெயிலுக்குள்ள இருக்கிற நானே எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். அப்படியே இவன் என்ன வெளியே கொண்டு வரணும் காப்பாடணும்னு கடன் குதிக்கிறான். கொஞ்சம் விட்டா நான் தான் இந்த கொலையை பண்ண, என்ன தூக்கி உள்ள போடுங்கன்னு சொன்னாலும் சொல்லுவான். வக்கீல் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த ஜனாபையில பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க, ஜனா உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வெளியே வாங்கின கடன் எல்லாம் அடைக்கணும், இந்த மாதிரி பொறுப்பான வேலையெல்லாம் இருக்கிறப்ப சும்மா சும்மா இந்த நரேந்திர பையில பாக்கிறதுக்கு ஜெயிலுக்கு போகாதன்னு சொல்லுங்க. என்ன சொல்றீங்களா? நீ சொன்னதெல்லாம் சொல்றதுக்கு அவன் இல்லப்பா. என்ன என்ன சொல்றீங்க? இன்னைக்கு காலையில ரயில்வே டிராக்ல அவன் பாடிய பார்த்தாங்க. நான் வளர்க்கும் பூச்செடி முட்கள் மட்டும் பூப்பதென்ன? பாவமா சாவமா காலத்தின் கோலமா? கால் நடக்கும் பாதையெல்லாம் கற்கள் குத்தி வலிப்பதென்ன? யாரிதன் காரணம்? தெய்வம்தான் கூறணும். வைரக்கல்லை நான் கொடுத்தால் வாங்கிக் கொள்ளும் உலகமே, உப்புக்கல்லை என கழித்து ஒப்புக்கொள்ள சொல்லுமே. நெய்யை விட்டு தீபமேற்றினான் கையை சுட்டு நன்றி காட்டுதே. உண்டை விட்டு வெளியில் வந்து பூகின்ற பூங்குயிலே, அன்பு எனும் பாட்டிசைத்து கண்டதென்ன வாழ்க்கையிலே? பார்வையில் யாருமே மனித ஜாதிதான், பழகிப்பா பாதித்தே மிருக ஜாதிதான். சார், இந்த நியூஸ பப்ளிஷ் பண்ண வேண்டாம்னு சொன்னீங்களா? ஆமா சார், இன்னைக்கு வந்தா தான் உண்டு. கொஞ்சம் லேட்டான கூட வேற பத்திரிகையில வந்துரும். வரட்டுமேம்மா. என்ன சார் இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நியூஸ் போட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதை இன்னைக்கே பப்ளிஷ் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க சார். இருமா, உன்ன மாதிரி ஜேர்னலிசம் படிச்சுட்டு புதுசா பத்திரிகைக்கு வர்றவங்க கிட்ட ஒரு வேகம் இருக்கும். அந்த வேகத்துல சுட சுட ஏதாவது செய்தியை கொண்டு வந்துட்டு உடனே பத்திரிகை போடுன்னு பிடிவாதம் பண்ணுவீங்க. அப்படி ஆர்வமா நியூஸ் கொண்டு வரதுல என்ன சார் தப்பு? அது தப்பு இல்லம்மா. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு நியூஸ் எல்லாம் கொண்டு வர, அது நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பிடிக்கலன்னு வச்சுக்க, நிச்சயமா அதை நான் பப்ளிஷ் பண்ண முடியாது. பத்திரிகையுடைய பாலிசி மேட்டர்ஸ், முதலாளியுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம், இந்த ரெண்டுக்கு விரோதமா எந்த செய்தியும் பப்ளிஷ் பண்ண முடியாதுமா. இதெல்லாம் உனக்கு அனுபவத்துல தெரியும். பாருமா. ஹலோ, நான் தான் எடிட்டர் பேசுறேன். என்னது? ராம் எழுதுன இதோ ஒரு மனிதன் நாவலுக்கு சாகித்ய அகாடமி அவார்டு கிடைச்சிருக்கா? வெரி குட் வெரி குட். அப்படியா? தேங்க்யூ. சார், நான் அன்னைக்கே சொல்லல ராம் எழுதுற நாவலுக்கு தான் அவார்டு கிடைக்கும்னு. நாவல் முழுக்க எவ்வளவு அழகான நட, எத்தனை அழுத்தமான வார்த்தைகள். அப்படி ஒரு நாவல் இது வரைக்கும் நான் படிச்சதே இல்ல சார். ரியலி ஃபேண்டாஸ்டிக். அனிதா, இந்த ராம் யாரு, எந்த ஊருக்காரரு, எத்தனை வருஷமா கதையெல்லாம் எழுதிட்டு இருக்காரு, இந்த எல்லா டீடைல்ஸையும் இமிடியேட்டா கலெக்ட் பண்ணி கொடு. இன்னைக்கே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு நல்ல ஆர்டிகல் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன் சார். தேங்க்யூ. ஒரு புத்தகத்துக்கு அவார்டு வந்துடக்கூடாது. எல்லாரும் அதே புத்தகத்தை கேட்டு அலைவாங்க. ஹலோ, என்ன ஒரு நிமிஷம். உங்களுக்கு என்ன ராம் நரேந்திரன் எழுதுன ஏதோ ஒரு மனிதன் தானே வேணும்? அது அவுட் ஆஃப் ஸ்டாக். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. சொல்லுங்கம்மா. சார், ராம் நரேந்திரன் எழுதின வேற புத்தகம் ஏதாவது இருக்கா? அவர் எழுதுனது ஒரே ஒரு புத்தகம், இதோ ஒரு மனிதன், அது அவுட் ஆஃப் ஸ்டாக். நீங்க போயிட்டு அடுத்த வாரம் வாங்க சார். ஏய் சடாச்சரம்,
வாசல் ஒரு போர்டு எழுதி வை. ராம் நரேந்திர எழுதின இதோ ஒரு மனிதன் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு. சொல்லுங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. மிஸ்டர் ராமுடைய அட்ரஸ் தானே? எழுதிங்க. மிஸ்டர் ராம், கேர் ஆஃப் அட்வொகேட் பி. ஏ. சந்திரசேகர், நம்பர் 7 வைத்தியராமன் ஸ்ட்ரீட், டி நகர், மெட்ராஸ் 17. அடடே நீயா? என்னம்மா புருஷனை பிடிக்கல, டைவர்ஸ் வேணும்னா வாங்கி கொடுத்தேன். இப்ப என்ன சேரணுமா? வா சேர்த்து விடுறேன். குளிர்காலம் தனியா இருக்க முடியாது. என் தொழில் எவ்வளவு கேவலமா போச்சு. யார் நீ? சார், நான் ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர். நாவல் ஆசிரியர் நரேந்திரனை பார்க்கணும். முதல்ல வெளியில போ, வெளியில போ. இந்த வீட்டுக்கார கிளவிய சொல்லணும். தெருவுல போறவங்க வர்றவங்க எல்லாம் மாடிக்கு அனுப்பிச்சிடறா. நீங்க வந்து நரேந்திரனை பார்க்கணும், சுரேந்திரனை பார்க்கணும். இங்க ஒரு வயலும் கிடையாது. முதல்ல வெளியில போ. வந்துட்டாளுங்க. கமலக்கண்ணா, முட்டை ஆம்லெட் ரெடியா? சும்மா அவசரப்படாதீங்க. நானும் காலையில இருந்து கோழி எடுத்து உட்காந்துட்டு இருக்கேன். இன்னும் முட்டை போடல. உங்க அவஸ்துக்காக நானா முட்டை போட முடியும்? அட முரட்டு போதேவி, ஓ முட்டை எவன்டா திம்பா? என்ன இன்னும் நீ போவே இல்லையா? சார், நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், மிஸ்டர் நரேந்திரனுடைய ஃபேன். நீங்க திட்டுனாலும் சரி, கத்துனாலும் சரி, இன்னைக்கு பூரா இங்கே இருந்து அவரை பார்த்துட்டு தான் போவேன். பத்திரிக்கை நிருபரா? உன் பேர் என்ன? அனிதா. இப்ப நீ நரேந்திரனை பார்க்கணும், அவ்வளவுதானே? ஆமா சார், அதுக்கு மட்டும் நீங்க பர்மிட் பண்ணீங்கன்னா I'll be extremely grateful to you. நரேந்திரனை நீ பார்த்தாச்சு. இப்ப நரேந்திரன் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிற. சார்? ஆமாம்மா, நாவலாசிரியர் நரேந்திரன் நான் தான். நிஜமாவா சார்? சார், என்னால நம்பவே முடியல. வேணா கற்பூரம் வாங்கிட்டு வா, சத்தியம் பண்றேன். நான் தான்பா நரேந்திரன்றேன். ஐ ஆம் a leading criminal lawyer with 30 years practice. ரிலாக்ஸேஷனுக்கு தாமா இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். சார், அப்ப அந்த நரேந்திரன்ங்கிறது என்னோட புனைப்பெயர். சார், இது உங்க முதல் நாவலா? என்ன கேட்டா? 301வது நாவல். 300 எழுதி பரணையில போட்டிருக்கேன். வெளியில சொல்லிடாத, பப்ளிஷர்ஸ் எல்லாம் வந்து உச்சர வாங்கிடுவாங்க. சார், இந்த அவார்டு வாங்கின நாவலுக்கு அப்புறம் வேற ஏதாவது எழுதுறீங்களா? புதுசா ஒண்ணு எழுதிக்கிட்டு இருக்கேன், அது வாட்டுக்கு போயிட்டு இருக்கு. பேர் என்ன சார்? பேரு சந்திரசேகர், BABL. ஐயோ, அது இல்ல சார், நாவலோட பேரு. ஆசை வந்துருச்சு பாத்தியா? அதாவது வானத்தில் பறக்கும் வாத்து. என்ன தீம் சார்? அதாவது தாலி கட்டின புருஷனை பொண்டாட்டி கிள்றா, கொல்றா. சார், இந்த கதைக்கும் தலைப்புக்கும் சம்பந்தமே இல்லையே. அங்கதான் பொடி வச்சு எழுதுறான், படிச்சா தெரியும். முதல்ல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வாத்து வாங்குறதுதான் சண்டே ஸ்டார்ட் ஆகுது. வாத்தா வாழ்க்கையான்னு கொண்டு போறேன் கதைய. சார், உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர்? ராஜா தேசிங். சார், அப்படி ஒரு எழுத்தாளரே இல்லையே. எழுதவே வேண்டியது இல்லையே. ராணி பத்மினியை எப்படி குதிரையில வச்சு அவர் தூக்கிட்டு போனாரு, அத மாதிரி வாத்தா வாழ்க்கையான்னு நான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். சார், என்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு எழுத்தாளரை பார்த்ததே இல்ல. இனிமேல நீ பார்க்க முடியாது. நான் வரேன் சார். அடிக்கடி வா. இல்ல, வேண்டாம். அதுவா இஷ்டம். அட என்ன உன்னோட பெரிய வம்பா இருக்குது? ஊர்ல இருக்க முக்கால்வாசி பேர் ராம் நரேந்திர யாரு, ராம் நரேந்திர யாரு யா உச்சர வாங்குறான். அந்த கதை எழுதுனது நீதான்னு சொல்லிட போற. வக்கீல் சார், அப்படி எதுவும் போயிடாதீங்க. ஏன் நான் நிம்மதியா இருக்க வேணாமா? உன் செக்ரட்டரியா? ஐ ஆம் a leading criminal lawyer man. நான் விளையாட்டா எழுந்த புக்கை நீங்க யாரை கேட்டு பப்ளிஷ் பண்ணீங்க? அந்த பரதேசி வார்டன் தாயா பப்ளிஷ் பண்ண சொன்னா. அவன் வாங்கி படிச்சு பார்த்தானா, ஆஹா ஓஹோன்னு சொன்னான். சரிதானே, நானும் வாங்கி படிச்சு பார்த்தேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால பப்ளிஷ் பண்ண சொன்னேன். ஏப்பா, இதுல உனக்கு என்ன நஷ்டம்? அவார்டு ஒரு பக்கம், ரிவார்டு ஒரு பக்கம். இதை எவன் எழுதுனான்னு அவன் முடிய பிச்சுக்கிறானே. வக்கீல் சார், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். இந்த அமைதியான சூழ்நிலையில நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். அதை மட்டும் கெடுத்துறாதீங்க. நான் இங்க இருக்கிறத யார்கிட்டயும் சொல்லிட வேணாம். ஏற்கனவே உனக்கு இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ எந்த கேட்டகரின்னு எனக்கு தெரியலப்பா. அது உங்களுக்கு புரியாது. நீங்க கிளம்புறீங்களா? வேற என்ன இங்கேயேவா இருப்ப? உன்ன மாதிரி கைதியா? நான் வந்து கிரிமினல் லாயர். அது போட்டோம். நீ எழுதுனிய அதுக்கு ராயல்டி குவியுது. அந்த பணத்தை என்ன பண்றது? அது ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருங்க. வெளியில வந்தா நீ அனாதை ஆயிடுவியே. நான் சொல்றபடி கேளு. மனசுல தோன்றதெல்லாம் எழுதிக்கிட்டே இரு. நான் அதை காசாகிட்டே வர்றேன். பின்னால நீ வந்தீன்னா சட்டத்தையே காணோம். இந்த மீசை இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா அப்படியே இழுத்து முடிச்சு போட்டுலாமே. அட பாவி, அவன் மீசையை முறுக்குவான். இவன் எவன் மீசையில முறுக்கிட்டு இருக்கான். இவனை திருத்தவே முடியாது.
வாழ்க்கையில பாதி நாள் டெலிபோன் பேசியே நம்ம ஆவியெல்லாம் போச்சு. ஹலோ சார், நான் பத்திரிகை ஆபீஸ்ல இருந்து அனிதா பேசுறேன். யாரு? அனிதாவா? என்னம்மா? நான் நரேந்திரனை போய் பார்த்தேன். அவர் ஜெயில இருக்காரு. ஏன் சார் இன்னொருத்தர் என்ன புஸ்தகத்தை நீங்க எழுதினதா போய் சொன்னீங்க? எது? இனிமேலாவது நீங்க எழுதுற புஸ்தகத்துக்கு உங்க பேரை போட்டுக்கங்க. தயவு செய்து ராம் நரேந்திரனோட பேரை கெடுத்துறாதீங்க. இதுக்குத்தான் புத்திசாலிகிட்ட பொய் சொல்லக்கூடாது. சார், பொய் சொன்ன அந்த வக்கீல போன்லயே நல்லா டோஸ் விட்டேன் சார். சரி விடுமா. மத்தவங்க செஞ்சதெல்லாம் தான் செஞ்சதா சொல்லி தற்பரம் அடிச்சுக்கிறவங்க எல்லா லெவல்லயும் இருக்காங்க. ஆமா, ராம் நரேந்திரனுடைய இன்டர்வியூ என்னாச்சு? அவர் என்ன பார்க்கவே அலோ பண்ணல. நான் உங்க ரசிக, உங்ககிட்ட எதுவும் பர்சனலா கேட்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன பார்த்தாரு. அப்போ நீ அவரை பார்த்தது, அவர் கூட பேசுனது, இதெல்லாம் வச்சு ஃப்ரண்ட் பேஜ்ல ஒரு பாக்ஸ் நியூஸ் போட்டலாமா? அவசரப்பட வேண்டாம் சார். இதோ ஒரு மனிதன் நாவல்ல அவர் எழுதியிருக்கிற முக்காவாசி சம்பவங்கள் அவர் சொந்த வாழ்க்கையில நடந்ததா இருக்கலாம். இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கலாம். அதனால அவர் கூட நெருங்கி பழகிற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டா அவருக்கு தெரியாம நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணலாம். அது எப்படிமா முடியும்? அவனோட பேட்டி எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்ட. அவன் ஜெயில வேற இருக்கான். அவன் கூட எப்படி உன்னால நெருங்கி பழக முடியும்? அதான் சார் நான் சொல்ல வரேன். கொலை குற்றத்துக்காக ஜெயில இருக்கிற நரேந்திரனை நம்ம பரோல்ல கொண்டு வந்துட்டா சார், எப்படியாவது கஷ்டப்பட்டு கொஞ்ச நாளைக்கு அவரை பரோல்ல கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் அவரோட பழகி அவரோட கடந்த கால வாழ்க்கையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அதை வச்சு நம்ம ஒரு நல்ல ஃபீச்சர் பண்ணலாம். இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பத்திரிகைக்கு மட்டும் இல்ல, இந்த நாவல் உலகத்துக்கே பெரிய பொக்கிஷமா இருக்கும். யூ ஆர் டூ இன்டெலிஜென்ட் அனிதா. ராம் நரேந்திரன் பரோலுக்கு அப்ளை பண்ணா கிடைக்கலாம். கவர்மெண்ட் அவார்டு கிடைச்சிருக்க. ஆனா அவர் பரோல்ல வருது சம்மதிப்பாரா? கஷ்டம்தான். Let us try. Good morning, sir. என்ன மாதிரி ஆட்டுற? பேச தெரியாதா? ஊமையா? பேசு. சார், நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். பாத்துட்டு இல்ல போ. ஐயோ, அது இல்ல சார். நரேந்திரன் நான் ஜெயில பார்த்தப்போ அவர் என்கிட்ட சொன்ன விஷயத்தை கேட்டு நான் அப்படியே அசந்து போயிட்டேன் சார். நீ அசந்துட்டியா? நான் நம்ப மாட்டேன். நீ அசர்ற பொண்ணு இல்லையே. அது போட்டோம், நீ அசரும்படியா அவன் என்ன சொன்னா? சார், எல்லார்கிட்டயும் திறமை இருக்கலாம், ஆனா அதை தூண்டி விடுறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? அது மாதிரி நரேந்திரனை எழுத தூண்டி விட்டதே நீங்க தான் சொன்னார் சார். பைத்தியக்கார பையன். நான் ஐடியா கொடுத்தது யாருக்கும் தெரியக்கூடாதான்னு சொன்னேன். என்கிட்ட சரி சரின்னுட்டு சாரிய கண்டவன உளறிட்டான். பொதுவாமா இந்த ஆம்பளை பயல்களுக்கு ரகசியம் நிக்கிறது இல்ல. சார், நீங்க ஒரு தமாஷான ஆளு. சார், நரேந்திரனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க. அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். என்ன செய்யணும்? மிஸ்டர் நரேந்திரன் யாரையுமே சந்திக்க இஷ்டம் இல்லாம எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காரு. அவரை நீங்க போய் பார்த்து பேசுனீங்கன்னா நிச்சயம் பரவாயில்ல, அவரை சம்மதிப்பாரு. இது உங்களால தான் சார் முடியும். அவன் ஒரு மாதிரி இருந்தாலும் நீ என் வீட்டு படியேறி வந்து சொல்லிட்ட. அவகிட்ட பேசுற. என் பேச்சை எவனாலையும் கேட்காம இருக்கவே முடியாது. நீ தைரியமா போ. தேங்க்யூ சார். உங்க ரெண்டு பேரோட ஆசைக்கும் மதிப்பு கொடுத்து இந்த ராம் நரேந்திரன் பரோல்ல வெளியே வந்திருக்கான். 28 days at your disposal. ரொம்ப சந்தோஷம். வாங்க. இவர் யாரு சார்? உங்க தம்பியா? ஆமா, உங்கள மாதிரியே இருக்காரு. என்ன ஆமா விளக்கண்ண? என் தம்பியா நீ? ஆமா, நான் ஒரு ஆளு தான் அரசியல் செஞ்சிட்டு இருக்கேன். நீ பாட்டு இன்னும் 2 பேரை கூட்டு வந்தா என்ன அர்த்தம்? இந்த பாரு, பழைய மாதிரி என்ன மிரட்ட முடியாது நீ. இப்ப கூட்டு வந்திருக்கனே இந்த பையன் யாரு தெரியுமா? ஒருத்தனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன் பரவாயில்ல அழைச்சிட்டு வந்திருக்கேன். கொலைகாரனா? என்ன கொலைகாரனா? ஜாக்கிரதை யாரு, அடுத்தது ஒன்னையும் கொலை பண்ணிடுவான். பாட்டி, என்ன வக்கீல வேலையில கிடைக்கிற பாம்பை கொண்டாந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்காரு. பாம்ப கொண்டாந்து வச்சிருக்காரா? ஏன் கோர்ட்ல வாதாடுறத விட்டுட்டு ரோட்ல வித்த காட்ட போறாரா? பாட்டி, இது வேற. என்னடா வேற? பாட்டி, உனக்கு கந்த சிசி கவசம் தெரியுமா? தெரியும். தெரிஞ்சா ஒரு நாளைக்கு 3 வேளை சொல்லு. பசங்களையும் சொல்ல சொல்லு. அப்புறம் வீட்டுல இருக்கிற அருவா, கத்தி, மண்வெட்டி, கடப்பாறை இதெல்லாம் ஒளிச்சு வை. பசங்களுக்கு புத்தி சொல்லி கீழே இருக்க சொல்லு. மாடிக்கு அனுப்பாத. ஏண்டா? பாட்டி, வக்கீல் ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்காரு. அவன் ஜெயில இருந்து பரோல்ல வந்திருக்கா. ஜெயில இருந்தா என்னடா தப்பு பண்ணா? ஒரு ஆளை கதற கதற கத்தியால குத்தி கொன்னுட்டு கம்பி எண்ணிட்டு இருந்தா. கொலைகார பாட்டி, ஆபத்து முதல்ல எனக்கு வரப்போதா உனக்கு வரப்போதான்னு தெரியல. ஒருவேளை நான் முந்திக்கிட்டேனா ஏன் உறவுக்காரன்ட்ட நீ போய் சொல்லிடு. அதுவே நீ முந்திக்கிட்டேனா ஓ உறவுக்காரன்ட்ட நான் போய் சொல்லிடுறேன். என்னடா? என்ன
ஏன் அவனை பார்த்து இப்படி துறநடுங்கி சாகுற? இப்பவே அவனை வீட்டை விட்டு வெளியில விரட்டுறானா இல்லையான்னு பாரு. பாட்டி வானா அவங்கிட்ட மோதாத விட்டுடு. சீ, வாய மூடு. அந்த வக்கீல கூப்பிட்டு நாரா கிழிக்கல. கத்தாத, அந்த கொலைகாரனை கேட்க போகுது. கேட்கட்டும்டா, கேட்கணும் தானே கத்துறேன். எனக்கு எவங்கிட்டையும் பயம் கிடையாது. என்ன நினைச்ச நீ? எங்க அப்பா மிலிட்டரியில சேர்ந்து 20 வருஷம் பார்டர்ல இருந்தாரு. எங்க தாத்தா 30 வருஷம் பார்டர்ல இருந்தாரு. என்ன எங்க பெரியப்பா ஒருத்தர் தான் எங்க பெரியம்மா முந்தான பார்டரையே பிடிச்சுக்கிட்டு இருந்து வீணா போயிட்டாரு. மத்தபடி நாங்க வீரமான குடும்பம்டா. இப்பவும் பள்ளத்தூர்ல போய் நின்னுகிட்டு பார்டர் குடும்பம்னு கேட்டு பாரு, ஆடிட மாட்டாங்க. பாட்டி அவனை விரட்டுறதுக்கு நீதான் கரெக்டான ஆளு. யோ வக்கீலே, கீழே இறங்கி வாயா. கண்ட கொலகார பசங்களே வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கா நான் உனக்கு வாடகைக்கு விட்டேன். வாயா. கையில கத்தி வச்சிருக்காண்டா. வக்கீல் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்க என்ன கலாட்டா? போ மாட்டி. என்ன ஒரே சத்தம்? ஒரு சத்தம் இல்லையே. என்னடா சத்தம்? ஏதோ கேட்கணும்னு கேளு. நான் என்னடா கேட்கணும்னு இருந்தேன். இவன் தான் சொன்னா வந்திருக்கிறவன் சுத்த மோசமானவன், கொலைகாரன், அவனை கொண்டாந்து வக்கீல் இங்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னியா இல்லையாடா? பாட்டி என்ன பாட்டி கூட்டி. தம்பி, கொலைகார தம்பி, உன்னை பார்த்தா இல்ல உங்களை பார்த்தா துபாயில இருக்கிற என் புள்ள கோதண்டராம மாதிரியே இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் உடனடியே செஞ்சு தர்றேன். இது உங்க வீடு மாதிரி. ஆப்பிள் நல்லா இருக்கா? கத்தி வேண்டாம், நான் கடிச்சு சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போங்க, கத்தி எடுத்துட்டே போயிடுங்க. நல்லா இருப்பியா? நேருக்கு நேரம் கொலைகாரன் மாட்டி விட்டியா? கண்டிப்பா நான் நீ காலி. இல்லடா குழந்தை மகள். அவனை பார்த்தோன்னு அப்படியே பிளேட்டை மாத்திட்டியா? இந்த லட்சணத்துல பள்ளத்தூர்ல போய் ஒரு கேட்க சொல்றேன். பாட குடும்பத்தை பத்தி. பாட குடும்பமானே பிராடு குடும்பம். உங்களுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி உட்கார்ந்து உங்களோட பேசுற மூடே போயிடுச்சு. அப்ப மூடு வரப்ப பேசுவோம். ஓகே. என்ன மூடுன்னு பேசுறீங்க? ஒரு ஆணும் பெண்ணும் பேச ஆரம்பிச்சாலே மூடு தன்னால வருமே. இப்ப பேசி பாருங்க, வருதா இல்லையான்னு பாக்குறேன். எனக்கு வந்துருச்சு மூடு. மிஸ்டர் நரேந்திரன், நான் வெறும் ஜேர்னலிஸ்ட் மட்டும் இல்ல, உங்களோட ரசிகையும் கூட. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என் புக்கை படிச்சா போதுமே. லைக் ஆத்தர் லைக் புக்னு சொல்லுவாங்க. என்னுடைய சொந்த அனுபவத்தை தானே என் புக்ல எழுதியிருக்கேன். அதுல உங்க இளமை கால வாழ்க்கைய பத்தி எதுவும் சொல்லலையே. நினைச்சு பார்த்து சொல்ற அளவுக்கு என் வாழ்க்கையில ஒண்ணும் பெருசா நடந்தில்ல. செய்யாத குற்றத்துக்காக எங்க அப்பா தூக்கு தண்டனை கைதியா ஜெயிலுக்கு போனாரு. எங்க அம்மா அவரை பார்க்க போறப்ப என்னையும் கூடவே கூட்டு போவாங்க. எங்க அப்பாக்கு என் மேல ரொம்ப பிரியம். என்ன பார்த்த உடனே துக்கம் தாங்க முடியாம ஜெயில் கம்பி வழியா என்ன அப்படியே சேர்த்து அணைச்சுக்குவாரு. அப்ப அவரோட கை என் கணத்து படுறப்ப சின்ன ஐஸ் கட்டி படுற மாதிரி இருக்கும். அவர் இறந்தப்புறம் கூட அந்த உணர்ச்சி ரொம்ப நாளா என் கூடவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன வளர்க்கறதுக்கு எப்படியெல்லாமோ கஷ்டப்பட்டாங்க. ஆனா நான் வளர்ந்து பெரிய ஆளானப்ப அவங்க ஏதோ ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல பைத்தியமா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மேகத்தை துரத்திக்கிட்டு ஓடுற மாதிரி வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை இல்லாம ஓடிக்கிட்டு இருந்தேன். செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சேன். போதை பொருள் வித்த அடியாள கூட இருந்தேன். காரணமே இல்லாம ஏதோ புத்தகம் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஹரித்வார்ல 3 வருஷம் சாமியார கூட இருந்தேன். ஆனா அங்கேயும் போலித்தனம் இருந்துச்சு. திரும்ப வந்துட்டேன். இப்போ வெட்ட வெளிச்சத்துல ஒத்த மரமா தனியா நிக்கிறேன். போதுமா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. ஆனா உங்ககிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. இது வரைக்கும் என்ன கேட்டது போதும். இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காத. சரி, இன்னைக்கு நான் உங்களை தொந்தரவு பண்ணல. ஆனா நாளை கண்டிப்பா வருவேன். வரேன். அப்பா எப்ப வந்தீங்க? நான் ஆபீஸ் போயிட்டு தான் வரேன். நீ அப்பவே புறப்பட்டு தான் சொன்னாங்க. அம்மா இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? அப்பா, நான் ஒரு ஜேர்னலிஸ்ட். ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை பார்க்க முடியுமா? 4 இடத்துக்கு போனா தான் நிறைய விஷயங்கள் கிடைக்கும்.
அதுக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. உள்ள வாங்க பேசலாம். ஆமா, லெட்டர் போட்டு கிடைச்சதா? வந்ததே. அப்புறம் ஏன் பதில் போடல? பதில் போட ஒண்ணும் இல்ல, அதனால போடல. இந்த பாருமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு உன் போட்டோ அமைச்சிருந்தேன். அங்க எல்லாருக்கும் உன்னை பிடிச்சு போச்சு. பொண்ணு பாக்குற சம்பிரதாயம் கூட வேணான்னு சொல்றாங்க. ஆனாலும் நாம விட்டுறக்கூடாது இல்லையா? அதனால ஞாயிற்றுக்கிழமை உங்களை வர சொல்லி எழுதியிருக்கேன். நீ லீவ் போட்டுட்டு நாளைக்கே வரணும். அப்பா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயத்துல நீங்க இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் மோர் டைம். நான் என் ப்ரொஃபஷன்ல நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறேன். அது கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்றேன். ஓகே? சாப்பிட கூப்பிட்டா என்னமோ மாட்டேன்றியாம, என்ன விஷயம்? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன யோசனை? ஒண்ணு இல்ல சார், அடிக்கடி ஜனாவோட ஞாபகம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. நீங்க அவன் வீட்டுக்கு போறதுண்டா? ஜனாவே போயிட்டான், அங்க எதுக்கு போறது? பாவம் சார், அவனுடைய அப்பா அம்மா இந்த தள்ளாத வயசுல பையனை பறி கொடுத்து என்ன கஷ்டப்படுறாங்களோ. அவனுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் ஆச்சா ஆகலையா ஒண்ணுமே தெரியல. அவங்க குடும்பத்துக்கு யாராவது ஏதாவது உதவி செய்யறாங்களான்னு விசாரிச்சீங்களா? எங்கப்பா போய் விசாரிக்கிறது? எனக்கு வர்றதெல்லாம் பேட் கேஸ். கோர்ட்டுக்கு போய் வாயை திறந்தா பொய்யா வருது. நோ டைம். நாளைக்கு நான் ஜனா வீட்டுக்கு போறேன். சார், சார், வணக்கம். நான் ஜனாவோட ஃப்ரெண்டு. உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் எதுக்கு வந்தேன்னு. உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல, ஜனா உங்க வீட்டை பத்தி எல்லா விஷயமும் என்கிட்ட சொல்லிருக்காரு. ஐம் சாரி, ஜனா இறந்தப்ப என்னால வர முடியல. இப்போ கூட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா? இங்க யாருக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்ல, நீங்க போகலாம். பூண்டை விட்டு வெளியில் வந்து பூகின்ற பூங்குயிலே, பூண்டை விட்டு வெளியில் வந்து பூகின்ற பூங்குயிலே, அன்பு எனும் பாட்டிசைத்து கண்டதென்ன வாழ்க்கையிலே, பார்வையில் யாருமே மனித ஜாதிதான், பழகிப்பார் பாதிப்பே மிருக ஜாதிதான். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு சார். நான் ஜனாவோட ஃப்ரெண்டுன்னு சொன்ன அப்புறமும், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையான்னு கேட்ட அப்புறமும் அவங்க ஏன் என்கிட்ட வித்தியாசமா பழகணும்? இத பாரு, ஜனா சாவ பத்தி விசாரிக்க போன முதல் ஆளு நீதான். மறந்திருந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தினா அவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியல. இதெல்லாம் பெருசுபடுத்தாத விடு. ஜனா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சார், அதனால தான் நான் அங்க போனேன். நரேந்திரா, ஜனா செத்தப்போ வெளிச்சங்கிற பத்திரிகையில இது தற்கொலை இல்ல கொலைன்னு எழுதுனான். அது போக போக அடங்கி போச்சு. ஜனாவோட மைண்ட் எனக்கு நல்லா தெரியும் சார். அவன் ஏற்கனவே தற்கொலை பண்ணிக்க போனவன் தான். இது தற்கொலை தான், கொலை இல்ல. நீங்க வேற இன்னும் குழப்பாதீங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன ட்ரிம்மா ட்ரெஸ் பண்ணிட்டு எங்க புறப்பட்ட? இன்னைக்கு நானும் உங்க கூட கோர்ட்டுக்கு வர போறேனே. கோர்ட்டுக்கு வந்து நீ என்ன பண்ண போற? பரோல் முடியறதுக்குள்ள 2 நாவல் எழுதினாலும் பிரயோஜனம். நாவல்? நான் எங்க எழுத விடுற அந்த அனிதா பொண்ணு எப்ப பார்த்தாலும் இங்க வந்துட்டு இத சொல்லு அதை சொல்லுன்னு என்ன எங்கேயும் போடாம கழுத்த இருக்கிறா. அடப்பாவி, இதுக்காக கோர்ட்டுக்கு வர போற? வீட்டுல தனியா இருக்கும் போது கொத்தும் கொலையுமா ஒரு வயசு பொண்ணு வந்தா பேசி என்ஜாய் பண்ணணும். எனக்கெல்லாம் இப்படி ஒரு லாக் கிடைச்சா நீட் பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த பாரு, இந்த வயசுல நாம அனுபவிக்கலன்னு பின்னால சொல்லி விடப்படாது. நீ என்ன சொல்ற? நான் உங்க கூட சேர்ந்து நீட் உங்களை மாதிரி சொல்லி விட மாட்டேன்னு சொல்ல வந்தேன். நீ சொல்லு கேசுதான். வா சொல்லு கேஸ். நரேந்திரா, நான் அப்படியே இங்கே இருக்கேன், நீங்க உள்ள போய் வேலையை பாருங்க. இன்னைக்கு ஒரு மர்டர் கேஸ், 2-3 பேரை கிராஸ் எக்ஸாமின் பண்ண வேண்டி இருக்கும். அதுல ஒருத்தன் செவுடு, கேட்ட கேள்வியே திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருப்பேன். டைம் ஆகும்.
வக்கீலியா வக்கீலியா வணக்கங்க. ஏண்டா இந்த மர்டர் கேஸ்ல செத்தது நீதானே? ஐயோ நான் இல்லைங்க, என் தம்பிங்க. அட கிழட்டு மூதேவிங்களா, அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே மாதிரியா இருந்து எனக்கு கன்ஃபியூஷன். சட்டப்படி இந்த கேஸ் ஜெயிக்காது, நான் தான் ரப்பரா இழுக்கணும். எப்படியோ காப்பாத்தினா போதும். ஃபீஸ் கொடுத்துட்டியா? அன்னைக்கே கரெக்டா கொடுத்துட்டுங்க. பின்னால வா. சரிங்க. வக்கீல் சார், வக்கீல் சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். அனந்தகிருஷ்ணா, கேஸ் நடத்துறதுக்கு ஒரு வரமுறை வேணும். நம்ம இஷ்டத்துக்கு கேஸை தள்ளி போட்டு போக முடியாது. நீங்க வெயிட் பண்ணி, நான் வந்துடுறேன். என்ன வரமுறை வேணும்? பக்காலத்துல கையெழுத்து வாங்கி ஃபீஸ் வாங்குற வரைக்கும் இந்த ஆளு ஏன் பின்னால அலைஞ்சுகிட்டு இருந்தாரு. இப்ப நான் இவர் பின்னால அலைஞ்சுகிட்டு இருக்கிறேன். இதை விட பேசாம ஜெயிலுக்கே போயிடலாம். என்ன பாக்குற? நீ என்ன அடிக்க போறியா? சொல்லு. யாரோ வராங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. இதெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா காலையிலே போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு ஸ்டேஷன் சூப்பரண்ட மெதுவா தட்டி ஐயான்னு கூப்பிட்டேன். அதுக்கு ஒரு கேஸ். இப்போ நீ பணக்காரன், நான் ஏழை. நாம 2 பேரும் ஒரே மாதிரி கேஸ்ல மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்க, ஒன்ன விட்டுறானுவா, என்ன மறைக்கிறானுவா. இது என்ன நியாயம்? என்ன கேஸ்? எது என்ன கேஸா? என்ன பத்தி உனக்கு தெரியாதா? வேலையில இருந்து சஸ்பெண்ட் ஆன அப்புறம் இந்த கோர்ட் வராண்டாலதான் நான் லோலோன்னு அலைஞ்சுகிட்டு இருக்கிறேன். இந்த கேஸுக்காக என் மாட்டை வித்தேன், மரத்தை வித்தேன், என் சம்சாரத்தோட நகை நட்டு எல்லாத்தையும் வித்துட்டேன். இனிமே விக்கிறதுக்கு என்ன இருக்குது? இப்படி டார்ச்சர் பண்ற அளவுக்கு அப்படி நான் என்னையா தப்பு பண்ணேன்? ஒரு நாள் டியூட்டி முடிஞ்சு குவார்டர்ஸ்க்கு போய்கிட்டு இருந்தேன். அப்ப 3 ஆசாமிங்க ஒரு டெட் பாடியை கொண்டாந்து ரயில்வே டிராக்ல போறத பாத்துட்டேன். சும்மா இருந்திருக்கலாம்ல, விதி. அத போய் போலீஸ்ல சொல்லிட்டேன். அடுத்த நாள் குவார்டர்ஸ்க்கு திபு திபுன்னு ஒரு 5-6 பசங்க வந்தானுவா. என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ள அடி உத குத்து என்ன போட்டு புரட்டி எடுத்துட்டாடுவா. என்ன சூழ்ந்து நின்னுகிட்டு, ஏண்டா இனிமே எந்த விஷயத்தையாவது பார்த்தா போலீஸ்ல சொல்லுவியாடா நாயன்னு விட்டா. சுருண்டுட்ட. அப்பதான் புத்தி வந்துச்சு. இனிமே ரயில்வே டிராக்ல எவனாவது டெட் பாடியை கொண்டாந்து போட்டா பார்க்க கூடாது. அப்படியே மீறி பார்த்துட்டாலும் போலீஸ்ல சொல்லப்படாது. அப்புறம் என்னாச்சு? ஆர்கே சிட் ஃபண்ட்ஸ்ல வேலை செஞ்ச ஜனார்தனுடைய சாவு கொலையா தற்கொலையான்னு பத்திரிகையில என்னென்னமோ எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அத பத்திலாம் நான் கண்டுக்கவே இல்லையே. சார், ஜனார்தனோட பாடி யார் ரயில்வே டிராக்ல கொண்டு வந்து போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் கேட்டு என்னத்துக்கு என் வாயை கலர்ற? என் சொந்த பிரச்சனைக்கு வா. ஒரு நாள் ஸ்டேஷன் சூப்பரண்ட் என்ன கூப்பிட்டு, அனந்தகிருஷ்ணா, ஒரு கேஸ் விஷயமா உங்ககிட்ட என்கொயரி பண்ணணும், அது வரைக்கும் உன்னை சஸ்பெண்ட் பண்ண போறேன். சார், என்ன கேஸ்? ஆமா, டியூட்டி நேரத்துல நீ தண்ணி அடிக்கிறியாமே. சார், இது யார் போட்ட கம்ப்ளைண்ட்? தண்ணியை நான் கண்ணால கூட பார்த்தது இல்லைன்னு. அதெல்லாம் என்ன கேட்காத, சம்பந்தப்பட்டவங்கள நீயே விசாரிச்சுக்க அப்படின்றாரு. எனக்கு வந்த கோபத்துல ஓங்கி ஒரு குத்து அவர் மூஞ்சி மேல விட்ட. அடுத்த நிமிஷம் கோர்ட்ல நிக்கிற. அதோட விட்டானுங்களா? கத்தி குத்து, அடித்தடி, கற்பழிப்பு, இப்படி எல்லா கேஸையும் என் தலைமையில போட்டு என்ன பைத்தியக்கார மாதிரி புலம்ப விட்டுட்டானுவா. இந்த கேஸ்ல எல்லாம் எனக்கு சம்பந்தமே கிடையாது. எனக்கு எதுவுமே தெரியாது. எங்க வக்கீல் வந்துட்டாரு. இன்னைக்கு வாய்தாதான். இந்த ஆளை விட்டா பிடிக்க முடியாது. வக்கீல் சார், வக்கீல் சார். அம்மா கீதா, மறுபடியும் அந்த ஆள் வந்துட்டு இருக்கான். என்ன பத்தி கேட்டான்னா நான் இல்லேன்னு சொல்லிடு. என்ன? உங்களுக்கு என்ன வேணும்? சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். தயவு செஞ்சு உங்க எதிரியா மட்டும் என்ன நினைச்சிடாதீங்க. இத பாருங்க, இதுக்கு முன்னாடி நமக்குள்ள பழக்கம் எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனா ஜனா மூலமா உங்களை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். அந்த உரிமையில தான் நான் இங்க வரேன். நீங்க வந்த விஷயம் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. ஜனாவோட சாவு தற்கொலை இல்லன்னு வெளியே சில பேர் பேசிக்கிறாங்க. நோ, அண்ணன் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாரு. நான் கேள்விப்பட்டது அது இல்லையே. யாரோ ஒருத்தர் அவனை கொலை பண்ணி அதை தற்கொலைங்கிற மாதிரி மாத்திட்டாங்களா? ஏன் நீங்களே முதல்ல போலீஸ்ல கொடுத்த கம்ப்ளைண்ட்ல அத ஒரு கொலைன்னு தானே கொடுத்திருக்கீங்க? எங்க அண்ணன் செத்து போன அதிர்ச்சியில என்ன செய்யறோம்னு எங்களுக்கே தெரியாம அப்படி தப்பா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். அப்புறம் நாங்களே அதை ரியலைஸ் பண்ணி வாபஸ் வாங்கிட்டோம்.
முதல் நாள் கொடுத்த கம்ப்ளைண்ட மறுபடியும் 2வது நாள் வாபஸ் வாங்கிருக்கீங்க. அப்படின்னா நடுவுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும். செத்து போனது எங்க அண்ணன், கஷ்டத்தை அனுபவிக்கிறது நாங்க. இதுல எங்களுக்கு இல்லாத அக்கறையும் கவலையும் உங்களுக்கு எதுக்கு சார் வந்தது? ஜனா தற்கொலை தான் பண்ணிக்கிட்டா. இது விஷயமா யார் மேலயும் எங்களுக்கு எந்த வித சந்தேகமும் கிடையாது. தயவு செஞ்சு இங்க வந்து இத பத்தி கேட்டு எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ் அனிதா எங்க இருக்காங்க? அதோ அங்க இருக்காங்க. நீங்க முடியங்க சார் வெட்டுறீங்க? சுப்பையா சொன்னல, ஏன் கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, நீங்க பின்னாடி வச்சிருக்கீங்களே 4 முடி, அதை எடுத்து முன்னாடி வச்சீங்கன்னா பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கும். சுப்பையா கிட்ட சொல்லுங்க. சொல்றாங்க. நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? நானும் ரொம்ப நாளா சொல்றேன், இவரு கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்க யாரு? நான் அவரோட வைஃப். குட் மார்னிங். குட் மார்னிங். யூ லுக் வெரி பியூட்டிஃபுல். ஓ தேங்க் யூ அப்படின்னு சொல்லலாம்னு இருந்தேன், ஆனா இந்த Dress மேட்ச் ஆகல. ரொம்ப கன்றாவியா இருக்கு. உங்களுக்கு என்ன விஷயம் சொல்றீங்களா? ஓகே, இத்தனை நாள் நீங்க தானே என்ன பேட்டி எடுத்தீங்க. வெயிட்டிங் ஃபார் a change. நான் உங்களை பேட்டி எடுக்கலாம்னு இருக்கேன். என்ன பேட்டி எடுக்க போறீங்களா? நான் என்ன நாவல் எழுதினேனா இல்ல அவார்டு வாங்கினேனா? இல்ல, நான் பேட்டின்னு மீன் பண்ணது உங்க பேட்டி இல்ல. எனக்கு கொஞ்சம் முக்கியமான டீடைல்ஸ் தேவைப்படுது. அதுக்கு உங்க உதவி வேணும். நம்ம கொஞ்சம் தனியா போய் பேசுவோமா? என்ன விஷயம் சொல்லுங்க. சுத்தி வளைக்காம சொல்றேன். இந்த உலகத்துல எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்ட் ஜனார்தன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவன் இறந்து போயிட்டான். இத்தனை நாளா அது ஒரு தற்கொலை நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ அது ஒரு கொலையா இருக்குமோன்னு சந்தேகப்படுறேன். எப்படி சொல்றீங்க? ஜனாவோட பாடிய யாரோ கொண்டு வந்து ரயில்வே ட்ராக்ல போட்டிருக்காங்க. இத பார்த்த கேங்மேன் போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணிருக்கான். அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஜனாவோட ஃபாதர், மதர், சிஸ்டர் 3 பேரும் முதல்ல இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ அப்ரோச் பண்ணா அத பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க, மறுப்புறாங்க. அதனால்தான் இந்த கொலையில யாராவது பெரிய மனுஷங்க சம்பந்தப்பட்டிருப்பாங்களோன்னு நான் சந்தேகப்படுறேன். அப்போ எப்படிதான் உண்மையை கண்டுபிடிக்கிறது? வெளிச்சங்கிற பத்திரிக்கையில ஜனாவோட சாவு ஒரு கொலைதான நியூஸ் வந்திருக்கிறதா வக்கீல் சொன்னாரு. இப்போ நமக்கு அந்த பத்திரிக்கையோட காப்பி மட்டும் கிடைச்சதுன்னா ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்குதான் உன்னோட உதவி தேவை. தட்ஸ் நோ ப்ராப்ளம். நான் இன்னைக்கு கண்டுபிடிக்கிறேன். தேங்க்யூ. என்ன போர்டு மட்டும்தான் இருக்கு, பில்டிங்க காணோம்? இந்த இடம் தான். நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். இதோ அங்க கேப்போம். டென்ஷன் வந்துகிட்டு இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். இங்க ஒரு பிரஸ் இருந்ததே. ஆமா, மிஸ்டர் பிரான்சிஸ் சாரோட பிரஸ் அது. அவர் திடீர்னு முடிட்டு எங்கேயோ போயிட்டாரு. அதை இடிச்சிட்டு ஃபிளாட் கட்டுறாங்க. அவர் இப்ப எங்க இருக்காரு தெரியுமா? நமது இந்திய நாடு செல்வம் கொழிக்கும் நாடாக திகழ்ந்தது. அதனால் அதன் மீது மற்ற நாட்டவர்கள் போர் தொடுக்க ஆரம்பித்தார்கள். அதனால் பொருளாதாரம் சீர்குலைந்தது. இத கொஞ்சம் கோத்து குடுறா. பரிசருக்கு நான் படிக்கணும். அக்காலத்தில் நிர்வாகம் சிறப்பாக இருந்தது. நம் என்னால நாட்டு கோக்க முடியல, கோத்து குடுப்பா. பையனை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? பாவம், அவன் படிக்கட்டும். நான் சும்மா தானே இருக்கேன். நான் கோத்து கொடுக்குறேன். மிக்க அரசியர்களுக்கு என் பேர் நரேந்திரன். இதுதானே மிஸ்டர் பிரான்சிஸோட வீடு? நீங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இவங்க பேரு அனிதா. இவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட். நாங்க 2 பேரும் மிஸ்டர் பிரான்சிஸ பாக்கிறதுக்காக அவரோட பிரஸுக்கு போயிருந்தோம். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதை இடிச்சிட்டு தான் சொன்னாங்க. அப்படிங்க, கோத்தாச்சு. பாத்து குத்திரி போகுது. மிஸ்டர் பிரான்சிஸ் வீட்டுல இருக்காருங்களா? அவருக்கு உடம்பு சரியில்லை, தோட்டத்துல படுத்திருக்காரு. ஜஸ்ட் 5 மினிட்ஸ்மா. அதுக்கு மேல அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஆமா. ஜார்ஜ், அந்த ஸ்டூல் எடுத்துட்டு வா. ஸ்டூல் யாருக்கு? எனக்கா? தேங்க்யூ. தம்பி கீழே உட்காந்துபடி, அப்பதான் மண்டையில ஏறும். என்னங்க என்னங்க, உங்களை தேடிக்கிட்டு யாரோ பத்திரிக்கைக்காரங்க வந்திருக்காங்க. வணக்கம்.
என்ன வேணும்? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்க வைஃப் சொன்னாங்க. என்ன உடம்புக்கு? உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. சார், வெளிச்சங்கிற உங்க பத்திரிக்கையில கொஞ்ச நாளைக்கு முன்னால ஜனார்தனங்கிற ஆளோட மரணத்தை பத்தி நியூஸ் வந்தது. அதை கேட்கத்தான் வந்திருக்கோம். ஜனா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார். அவர் இறந்து போனப்போ நான் ஊர்ல இல்ல. அவரோட சாவு ஒரு கொலைன்னு உங்க பத்திரிக்கையில மட்டும்தான் வந்தது. அந்த நியூஸ் உங்களுக்கு எப்படி, எங்க? இந்த மாதிரி நியூஸ் என் பத்திரிக்கையில வந்ததா எனக்கு ஞாபகம் இல்ல. இல்ல சார், நிச்சயமா வந்திருக்கு. அந்த பேப்பரோட காப்பி கூட கார்ல இருக்கு. எடுத்து வரட்டுமா சார்? வேண்டாம், அத நான் பார்க்க விரும்பல. இதோ பாருங்க, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செய்து என்ன எதுவும் கேட்காதீங்க. என் பொண்டாட்டி பிள்ளையாவது உயிரோட இருக்கட்டும். போயிடுங்க. மிஸ்டர் பிரான்சிஸ், உங்ககிட்ட இருந்து உண்மையை தெரிஞ்சுக்கலாம் தான் நாங்க இங்க வந்திருக்கோம். வேற எந்த தப்பான நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. மிஸ்டர் பிரான்சிஸ், நடந்த விஷயத்தை பத்தி உங்க பத்திரிகையில தைரியமா எழுதிருக்கீங்க, அப்படியே இப்போ மறுக்கிறீங்க? எந்த நேரத்துல அந்த விஷயத்தை பத்தி இவர் பத்திரிகையில எழுதினாரோ அன்னைக்கே எங்களுக்கு கஷ்ட காலம் ஆரம்பமாயிடுச்சு. எங்க பிரஸையும் உடைச்சு நாசமாக்கிட்டு இவர் காலையும் உடைச்சு படுத்த படுக்கையாக்கிட்டாங்க. எங்க புள்ள அனாதை ஆயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நாங்க என்ன தற்கொலை பண்ணிக்காம இருக்கோம். இப்படி எல்லாம் செஞ்சது யாரு? உங்க ஃப்ரெண்ட யாரு கொலை பண்ணாங்களோ அவங்கதான். பணமும் செல்வாக்கு இருக்கிறதுனால அவங்க இஷ்டப்படி அக்கிரமம் பண்றாங்க. சார், எங்களால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. உங்களை இப்படி கொடுமைப்படுத்தினது யாருன்னு சொல்லுங்க. சந்தோஷம். ஏண்டா பரதேசி, என்ன இது? கையில பேப்பர் பேனாவ இருக்குன்றதுக்காக கண்டபடி எழுதிடுறதா? ஜனார்த்தனத்தை நாங்க தான் கொலை பண்ணோம். ஜனார்த்தனம் இல்ல, எங்க வழியில குறுக்க வர எந்த நாயா இருந்தாலும் இதுதான்டா கதி. ஞாபகம் வச்சுக்கோ. ஐயோ எப்பா ஐயோ 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 ஆறு மாசம் பெரிய ஆஸ்பத்திரியில தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். கையில இருந்த பணம் எல்லாம் தீந்து போச்சு. சோத்துக்கே வழி இல்லாத போது வைத்தியம் எதுக்குன்னு பாதியிலேயே வந்துட்டேன். ஏதோ என் சம்சாரம் பக்கத்துல இருக்கிற தோட்டத்துக்கு வேலைக்கு போறதுனால கால் வைத்து கஞ்சிக்காவது கவலை இல்லாம இருக்க முடியுது. நாங்க வரோம் சார். என்னங்க, உங்களை ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. அவங்களுக்கு வைத்தியம் பண்ண எனக்கு அவ்வளவா வசதி இல்ல. அவர் கஷ்டத்தை பத்தி ஏதாவது பத்திரிகையில் எழுதினா கொஞ்சமாவது உதவி கிடைக்கும். மாசம் பூரா மாடா உழைச்சாலும் 100 ரூபாய் தான் சம்பளம் தர்றாங்க. அது எங்க சாப்பாட்டுக்கு பக்கத்துல.
ஹலோ, குட் ஈவினிங் மிஸ்டர் ஆர்கேடி, ஆர்கே தேவராஜ். நீங்க மிஸ்டர் மாசிலாமணி மினிஸ்டரோட மச்சான்ல? And you are Mr. Thomas, DSPயோட son. நீங்க 3 பேரும் நரேந்திரனோட வாண்டட் லிஸ்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுமா? I am நரேந்திரன். அப்படி போங்க, இவங்க தான் இலக்கிய மன்றத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. உட்கார்ந்து பேசலாமே. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் நரேந்திரன், உங்க நாவல் அவ்வளவு பிரமாதம், வாசகர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தினசரி வாழ்க்கையில நடக்கிற சாதாரண நிகழ்ச்சிகளை வச்சு இப்படி ஒரு அற்புதமான நாவல் வேற யாராலையும் எழுத முடியும். நீங்க 11ஆம் தேதி பரோல் முடிஞ்சு போயிடுவீங்கன்னு வக்கீல் சொன்னாரு. அத ஒரு வாரம் 10 நாள் தள்ளி போட முடியுமா? அப்ப ஒரு வாரம் உங்கள யாராவது உள்ள போய் இருக்க முடியுமா? பரோல்லாம் தள்ளி போட முடியாதுங்க, அதுக்குள்ளே நீங்க நடத்துங்க. நான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, என் நாவலுக்கு விழா நடத்துங்க, எனக்கு வேண்டாம். நோ, இந்த விழாவுடைய கதாநாயகனே நீங்க தான் சார். நீங்க வந்தாதான் இந்த விழாவே கலக்கட்டும். அப்போ ஒண்ணு பண்ணிடுவோம், மினிஸ்டர் இன்னைக்கே போய் பார்த்து 11ஆம் தேதிக்குள்ள ஒரு டேட்டா பிக்ஸ் பண்ணிடுவோம். எனக்காக ரொம்ப ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம், எப்படி நடக்குதோ நடக்கட்டும். என்ன சார் சொல்றீங்க? பின்ன என்னங்க, மந்திரிய பார்த்து ஆக வேண்டிய காரியத்தை செய்யுங்க. ஓடுங்க, பரப்படுங்க. என்னப்பா ரொம்ப டீப்பா எழுதுற? என்ன எழுதுற? கவிதை எழுதிட்டு இருக்கேன். கவிதையா? நானும் தான் எழுதுவேன். நீங்க கவிதை எழுதுவீங்களா? என்ன கவிதை எழுதிருக்கீங்க? சிந்து நதியின் மிசை நிலவினிலே. இந்த கவிதை நீங்க எழுதுனீங்களா? வெளியே போய் சொல்லாதீங்க, உதப்பான். எதுக்கு உதப்பான்? பள்ளிக்கூடத்துல வாத்தியார் சொல்ல சொல்ல நான் எழுதுனேன். எதுக்கு உதப்பானா? எதுக்கு உதப்பான்னு கணக்கே கிடையாதா? இதை விட பெட்டரா எழுது பாப்போம். ஏதாவது கலாட்டா பண்ணலாம், தூக்கம் வராத. இங்கு இருக்கும் காலம் வரைக்கும் இந்த பறவை பாட்டு படிக்கும். வையமே கீழ், வானமே கீழ், தென்றலே கானமே கீழ், மாந்த தம்மை பாடும் பாவலன் நானே. இங்கு இருக்கும் காலம் வரைக்கும் இந்த பறவை பாட்டு படிக்கும். வையமே கீழ், வானமே கீழ், தென்றலே கானமே கீழ், மாந்த தம்மை பாடும் பாவலன் நானே. இங்கு இருக்கும் காலம் வரைக்கும் இந்த பறவை பாட்டு படிக்கும். நான் தரும் பொன் சூரலில், மாமலை பூஞ்சாரலில் சுகமென நான் நடுகிறேன். ஓராத்திரி நிலாவினில் பூத்திடும் கனாவினில் கவிதைகள் நான் புனைகிறேன். தென்னங்கீற்றும் தென்திசை காற்றும் அன்பின் வேதம் கூறாதா? அன்பின் வேதம் கேட்டதனாலே துன்பம் யாவும் தீராதா? பகைவருக்கும் வாழ்வு கொடுக்கும் மனிதனுக்குள் தேவன் வாழ்வான். இங்கு இருக்கும் காலம் வரைக்கும் இந்த பறவை பாட்டு படிக்கும். வையமே கீழ், வானமே கீழ், தென்றலே கானமே
பொழுதும் பல வருஷம் பேச வேண்டும். இங்கு இருக்கும் காலம் வரைக்கும் அந்த பறவை பாட்டு படிக்கும். வையமே கீழ் வானமே கீழ் பெண்களே கானமே கீழ் மாந்த தம்மை பாடும் பாவலன் நானே. இங்கு இருக்கும் காலம் வரைக்கும் இந்த பறவை பாட்டு படிக்கும். ஜனார்தனம் கொலையை பத்தி ஒன்னே யாரும் எழுதுச்சுனா வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? நீ என்ன எழுதுற? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இதுல இருக்கிறது அத்தனை உண்மை. ஜனார்தனோட மரணம் ஒரு கொலைதான். அத முதல்ல பத்திரிகையில எழுதினது பிரான்சிஸ். அவர்கிட்ட கஷ்டப்பட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இத மட்டும் நம்ம பத்திரிகையில எழுதிட்டா பல பெரிய மனுஷங்களோட முகத்துல கிழியும் சார். அனிதா, வேண்டாத விஷயத்தெல்லாம் எழுதி வம்ப விலை கொடுத்து வாங்குற நீ. திஸ் இஸ் நாட் தி பிளேஸ் ஃபார் இன்வெஸ்டிகேட்டிங் ஜர்னலிசம். இந்த மாதிரி மேட்டர்லாம் நம்ம ஆபீஸ் குப்பத்தொட்டில இடம் கிடையாது. என்ன சார் அர்த்தம் இல்லாம பேசுறீங்க? இது ஒரு சென்சேஷனல் ரைட் அப். இத கண்டிப்பா நம்ம பத்திரிகையில போட்டே ஆகணும். நோ, எந்த உண்மையை பத்திரிகையில போடணும், எந்த உண்மையை பத்திரிகையில போடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். யூ டோன்ட் டீச் மீ. சாட்சிகளோட நான் கொண்டு வந்த கட்டுரையை போட முதுகெலும்பு இல்லாத நீங்க பத்திரிகையில எடிட்டரா வேலை செய்யறதை விட எங்கேயாவது என்னன்னு தெரியல. அந்த மோட்டார் பைக்ல வந்தவங்க என் மேல மோத வந்தாங்க. சரி சரி வா. அட இதுக்கெல்லாம் போய் பயந்துகிட்ட. நீ ஹாஸ்டலுக்குள்ள அடிக்கடி போயிட்டு வரத பாத்துருப்பானுங்க. ஆஹா இதை தூக்கிட்டு போனா எப்படி இருக்கும்னு யோசிச்சிருப்பானுங்க. இப்போ எனக்கு என்ன கவலையா போச்சுன்னா, உனக்கே இந்த நிலைமைனா ஒரு அழகான பொண்ணுக்கு என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் சொல்றதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்காம கிண்டல் பண்ணாதீங்க. அன்னைக்கு நீங்க நேர்ல பாத்துருக்கணும். அவங்க என்ன கொலை பண்ணத்தான் அப்படி கூட்டமா வந்தாங்க. உன்னை எதுக்கு கொலை பண்ணணும்? அதான் எனக்கும் புரியல. ஜனாவோட மரணத்தை பத்தி நான் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தேன். அத பத்திரிகையில போடல. அதுக்கு என்ன காரணம்? இப்ப என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஒண்ணுமே புரியல. இத பாரு, நான் ஏற்கனவே ரொம்ப குழம்பு போயிருக்கேன். என்ன போட்டு இன்னும் குழப்பாத. இது எந்த இடம்? ஆர்கே தேவராஜோட கெஸ்ட் ஹவுஸ். தேவராஜ் கெஸ்ட் ஹவுஸா? இந்த இடத்துல கீதாக்கு என்ன வேலை? இங்க யாரெல்லாம் இருக்கா? அவ்வளவா டீடைல்ஸ் தெரியாது. பட் இது ஒரு மாதிரியான இடம்னு கேள்விப்பட்டிருக்கேன். டே டைட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா நைட்ல நிறைய கார்ஸ் வரும்.
ஒரே பிஸியா இருக்கும். இட் லுக்ஸ் மிஸ்டீரியஸ். நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போகணும். இந்த பாரு, விளையாடுறியா? நீ வந்து பரோல்ல வெளியில வந்திருக்கிற கைதி, என் கஸ்டடியில இருக்க. உன்னை நான் தனியா அனுப்பிச்சிட்டு மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கணுமா? நானும் உன்னோட வருவேன். நீங்க அங்க வரக்கூடாது சார். வந்தீங்கன்னா காரியமே கெட்டு போயிடும். என்னால ஒண்ணும் கெடாது. கண்டிப்பா நான் வருவேன். வந்து தொலைங்க. என்ன இப்படி சலிச்சுக்கிறான்? ஆமா, இப்ப நாம எங்க போறோம்? என்ன நான் கேக்குறேன், பதில் பேசாம வந்துகிட்டே இருக்கிற? தேவராஜோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு. அங்க ராத்திரியில என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கணும். ரொம்ப அவசியம்தான். இந்த பாரு, உனக்கு உசிர் மேல ஆசை இருந்தா முதல்ல வண்டியை திருப்பு. எனக்கு உயிர் மேல ஆசை இல்ல. எனக்கு உயிர் மேல ஆசை இருக்கே, திருப்பு. இதுக்கு தான் நான் அப்பவே படிச்சு சொன்னேன், கூட வராதீங்கன்னு. கேட்டீங்களா? இப்ப என்ன மொழி போச்சு? வண்டியை ஓரமா நிறுத்த. இறங்குங்க. இதுக்குதான் உங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கிக்கணும். போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாயா, பேய் பிசாசுன்றாங்க, பயமா இருக்கு. ஹாய். Sit down, sir. Enjoy. என்ன அது? பிரவுன் சுகர் சார். ஜாக்கிரதை. சொன்ன நேரத்துக்கு கொண்டு ஒப்படைக்கணும். புரியுதா? ஓகே சார். மொத்தம் கொண்டு போயா? சரி சார். வணக்கம். அப்புறம் வணக்கம் சார். ஆமா, நியூ அப்பாயின்மெண்டா? உன் பேர் என்ன? செண்பகம். செம்பகமா? அதெல்லாம் இல்ல. இன்னில இருந்து உன் பேர் ஆஷா. பாஸ்போர்ட்லயே அதான் இருக்கும். கொஞ்சம் நீக்கு போக்கு தெரிஞ்சு நடந்துக்கணும். புரிஞ்சுதா? அனுசரிச்சு போகலன்னு கேள்விப்பட்டேன் வை, என் கலரை காட்ட வேண்டியது இருக்கு. போ. யோ, வந்த வேலையை பாரியா. இது அப்புறம் போமா. தேவராஜ், உன் டெண்டர் அப்ளிகேஷன் சீல் போட்ட கவர்ல அந்த கலெக்டர் டேபிள் மேல இருக்கு. அவன் ஒரு வகை தொகை தெரியாத ஆசாமி. அதுல தலையிட்டேன்னா என்ன கொண்டு போய் சந்தியில நிறுத்திடுவான். ஆர்கே, நீயும் நானும் எவ்வளவு க்ளோஸ்னு இருக்கிற ஆபீசருங்க அத்தனை பேருக்கும் தெரியும். அது போதாதா 10 வச்சிருவானுங்களே. யோ, இப்ப நான் ஒரு ஐபியா மஞ்ச கரதாசி கொடுத்தவன். உனக்கு எனக்கு தொடர்பு இருந்தா ஒரு குடிய மொழி போயிடாது. அதான் யோசிக்கிறேன். யோ, கொள்ளாத சீலு வச்ச கவர் இது வரைக்கும் மாறந்து இல்லையா? எவங்கிட்ட காது குத்துற? நான் ஒரு பொசிஷன்ல இருக்கையா, பயமா இருக்கையா. இந்த விஷயத்துல உனக்கு யாராவது இடைஞ்சலா இருந்தாங்கன்னா சொல்லு, அவங்கள நான் இல்லாம பண்றேன். நான் பண்றேன். யாரியானே? நான் சும்மா நிக்கிறேன். சும்மா நடுராத்திரில என் வீட்டு வாசல்ல ஏன்டா நிக்கிறேன்? ஏண்டாவா? என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறேன், பல்ல உடைச்சிருவேன். அயோக்கிய பயல. இந்த பாருடா, நடு ரோடு நான் நிப்பேன். இது கவர்மெண்ட், இது டாக்ஸ் கட்ட. என்ன எவடா கேக்குறது? ஏம்பா சங்கர், யாருப்பா அது? யாருன்னு தெரியலப்பா, மொழியே சரியில்லை, சொல்ல மாட்டேங்கிறான். போன வாரம் மளிகை கடை கோபால அவன் பொண்டாட்டியோட படுத்திருந்த போது எவனோ ஒருத்தன் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தானே, அவன மாதிரியே இல்ல இவன். எந்த ஆள் மாதிரி இருக்கு? யாரு பொண்டாட்டி யாரா பார்த்தா? அது உங்களுக்கு பழக்கம்? ஆமாயா, அந்த ஆள மாதிரியே தான் இருக்கு. யோ நில்லையா. என்னது எல்லாரும் வர்றீங்க? நரேந்திரா, இந்தாப்பா நில்ல. இங்க வாயா. இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? வந்து செகண்ட் ஷோ சினிமா போயிட்டு வர்றேன். என்ன கதையா விடுற? இந்த ஏரியாவுல சினிமா தியேட்டரே இல்ல. எடியா கவுண்டர் ஃபைல. சார், வீணா என் பேர்ல சந்தேகப்படாதீங்க. நான் ஒரு அட்வொகேட். அட்வொகேட்டா? அட்வொகேட்டா கவுண்டர் ஃபைல் கிடையாதா? எட்ரா கவுண்டர் ஃபைல. இந்த பாருங்க,
பாடா போடான்னு மரியாதை குறைவா பேசாதீங்க. அட்வொகேட் சந்திரசேகரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது நான் தான். முதல்ல சினிமாவுக்கு போயிட்டு வந்தாங்கற, இப்ப என்னடா அட்வொகேட்டுங்கற. உன்னை இப்படி எல்லாம் கேட்டா சரிப்படாது. நட ஸ்டேஷனுக்கு. இந்த பாருங்க, வாயா நீங்க வருத்தப்படாதீங்க. வாயா. யோ கேக்கே, இத்தனை நாளா எங்க போன? அது ஒண்ணு இல்ல, ஊர்ல எங்க மாமா ஒருத்தர் தவறி கிணத்துல விழுந்துட்டு தான் செய்து வந்தது. அதான் பாக்க போயிருந்தேன். என்ன ஒண்ணு ஆகல. அவர் விழுந்த கிணத்துல தண்ணி இல்ல, அதான் அவரே மெதுவா விழுந்து வெளில வந்துட்டாரு. வக்கீல் சார், வக்கீல் சார். வக்கீல நேத்து ராத்திரியில இருந்து காணோம். காணமா? உங்க கூட தானே இருந்தாரு? ஆமாமா, நேத்து ராத்திரி நாங்க 2 பேரும் தான் ஒன்னா வெளியே போனோம். திரும்பி வரைச்சா ஆளை காணோம். காணமா? அடப்பாவி, நான் இல்லாத போது வக்கீல கொலைப்பட்டான் போல் இருக்கு. அயோக்கிய பயில வந்துட்டியா? நீ நினைச்ச உடனே போறதுக்கு வாரதுக்கு இது என்ன சத்திரம் நினைச்சா? என்னடா ஒண்ணு சொல்ற. அம்மா அம்மா அம்மா, டே கமலக்கண்ணா, ஏட்டா சொந்தன்னு வேற சொல்லிக்கிட்டு நீ போறது வாரது கேக்குறதுக்கு நாதி இல்லையே நினைச்சியா? என்ன வக்கீல் சார், நேத்து ராத்திரி ஃபுல்லா ஆளே காணோம். என்னாச்சு? காணாமே போயிருப்பா. தர்ம அடின்னு கேள்விதான் பட்டிருக்கேன். அது நேற்று தான் தெரிஞ்சது. உடம்பு பூரா ஒத்தனை கொடுக்கணும். தவிட ரெடி பண்ண, வெண்ணி எண்ணெய் போ. என்ன பாக்குற? ஒத்தனை குடிச்சிட்டு வர. அம்மா அப்பா. உன்னோட டிஸ்மிசல் ஆர்டர். இனிமே நீங்க வேலைக்கு வர வேண்டாம். ஐ எம் சாரிம்மா, என்னோட முடிவு இல்ல, மேனேஜ்மெண்டோட முடிவு. சார், எதுக்காக என்ன வேலையை விட்டு அனுப்புறீங்க? நான் பண்ண தப்பு என்ன? தேவையில்லாத விஷயங்களை தேடி அலையறதா உன் தப்பு. யோசிச்சு பாருங்க சார், இந்த பத்திரிகைக்காக நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த உழைப்ப உன் அனுபவமா வச்சுக்க. வேற இடத்துல வேலைக்கு முயற்சி பண்ணு, உன் திறமைக்கு கண்டிப்பா கிடைக்கும். கடவுள் ஒரு கதவை மூடினார்னா இன்னொரு கதவை நிச்சயமா திறப்பாருமா, கவலைப்படாது. சுந்தரமூர்த்தி, என்னாச்சு? அது விஷயத்த சொல்லிட்டேன். அவன் ரொம்ப மன வருத்தத்தோட போறா. அவ வருத்தத்தோட போனா நமக்கு என்னையா? வி வாண்ட் டிசிப்ளின். நீங்க சொல்றது உண்மைதான் சார். ஆனா அனிதா நம்ம பத்திரிகைக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தா. ஷி இஸ் வெரி இன்டெலிஜென்ட். மிஸ்டர் சுந்தரமூர்த்தி, அனிதா தொடர்ந்து இங்க வேலை பார்த்தா நம்ம நிறுவனத்துக்கு தாயா கஷ்டம் வரும். ஒரு சாதாரண ஜர்னலிஸ்ட விட நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க நம்ம நண்பர்கள் ஐயா. ஒரு வேலை பாருங்க. சந்தோஷம். எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஏதாவது ஒரு மினிஸ்டர் பார்த்து நீங்க அவார்டு வாங்கின பெரிய எழுத்தாளர்ங்கிறத சொல்லி உங்க தண்டனையை குறைக்க சொல்லி கேட்கலான்னு இருக்கேன். அனிதா, நான் ஒரு அவார்டு வாங்கின எழுத்தாளனா இருக்கலாம். ஆனா சட்டத்துக்கு முன்னாடி நான் ஒரு கொலை குற்றவாளி. ஏன் வீணா உன் டைம் வேஸ்ட் பண்றேன்? இல்ல, நான் முயற்சி பண்ணா நிச்சயம் ஜெயிப்பேன். எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு. நீங்களும் நானும் சேர்ந்து கண்டுபிடிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. ஜனாவோட மரணம் இயற்கையான சாவோ இல்ல தற்கொலையோ நிச்சயமா இல்ல. அதுக்குள்ள ஒரு பெரிய மர்மமே இருக்கு. இத பத்தி தன் பத்திரிகையில எழுதினாரே பிரான்சிஸ், அவர் ஒரு முக்கியமான சாட்சி. இந்த மாதிரி தேட ஆரம்பிச்சோம்னா நமக்கு இன்னும் நிறைய சாட்சிகள் கிடைக்கும். இந்தாப்பா, நீ எழுதின நாவலுக்கு ராயல்டி பணம். முதல் எடிஷன்லாம் தீர்ந்து போச்சா, 2வது எடிஷன் வேற போட போறாங்களாம். ஆமா, அந்த பணத்தை எல்லாம் என்ன பண்ண போற? மாசம் பூரா மாடா உழைச்சாலும் 100 ரூபாய் தான் சம்பளம் தர்றாங்க. அது எங்க சாப்பாட்டுக்கே பத்தல. தெய்வத்திற்கு 6 முகம், மானிடக்கு 100 முகம். மெய்யது பொய்யது யாரதை கண்டது? பாலும் இங்கு வெள்ளை நிறம், கள்ளும் இங்கு வெள்ளை நிறம். பாலெது கள்ளெது
வேதம் யார் கண்டது நேசம் வைத்த யாருக்குமே நெஞ்சமெல்லாம் காயந்தான் பாசம் வைத்த கண்களிலே பார்ப்பதெல்லாம் மாயந்தான் ஏறி சென்ற கால்கள் உதைக்குது ஏற்றி விட்ட ஏனி சிரிக்குது உண்டை விட்டு வெளியில் வந்து பூகின்ற பூங்குயிலே இங்கே இரு.